இன்னொன்னு பக்க இணைப்பு. மின்தேக்கிய ஒரு மின் சுற்றில் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல கனெக்ஷன் கொடுக்கும் போது எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கலாம்னா 2 waysல கனெக்ஷன் கொடுக்கலாம். ஒன்று மின்தேக்கி தொடர் இணைப்பு, இன்னொன்னு மின்தேக்கி பக்க இணைப்பு. இப்ப தொடர் இணைப்புன்னு எடுத்துக்கிறேன்டா கண்ணு. ஃபர்ஸ்ட் ஒன் தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புனா கண்டினியூஸா எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே வந்தனா அதுக்கு பேரு தொடர் இணைப்புன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் C1 இது பிளஸ், இது மைனஸ். ஒரு மின்தேக்கியினுடைய எதிர்குறி தகுடை இன்னொரு மின்தேக்கியுடன் நேர்குறி தகுடுடன் இணைத்தால் இன்னொன்று செகண்டோட மைனஸை தேர்டோட ப்ளஸ்ஸோட இணைக்கிறேன். இப்படி கனெக்ஷன் கொடுத்தனா இதுக்கு பேரு தொடர் இணைப்புன்னு அர்த்தம்டா கண்ணு. சரியாமா? C1 C2 C3 இது மூன்றையும் தொடர் இணைப்பில் இணைத்து அதனுடன் ஒரு மின்கலமானது வோல்டேஜ் ஆனது கொடுத்துட்டேன். ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ எனக்கு கரண்ட் ஆனது இந்த சைடு ஃப்ரம் பாசிட்டிவ்ல இருந்து ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிய வருது. சரியாடா கண்ணே? விங்கிற வோல்டேஜ் ஆனது கொடுத்துட்டேன். இப்படி நான் தொடர் இணைப்பில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தேக்கிகளை தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அதனுடைய தொகுபையின் மின்தேக்கியினுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் டாக்கண்ணே. இப்போ இது மூன்றையும் நான் சீரீஸா கனெக்ட் பண்றேன். கண்டினியூஸா கனெக்ட் பண்ணா அதுக்கு பேரு தொடர் இணைப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்னடா கண்ணு? C is equal to Q by V. C is equal to Q by V. இப்போ Qவும் Vயும் தெரிஞ்சாதான் C என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். தொடர் இணைப்புல Qவும் Vயும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். தொடர் இணைப்பில் Qவோட வேல்யூ ஆனது எல்லா மின்தேக்கிக்கும் சமமாக இருக்கும். Qங்கிற மின்னூட்டமானது, Qங்கிறது மின்னூட்டம், இதுல எல்லா மின்தேக்கிக்கும் சமமாக இருக்கும். எல்லா மின்தேக்கிக்கும் Qங்கிற மின்னூட்டம் எப்படி இருக்கும்டாக்கனே? சமமாக இருக்கும். Vங்கிற மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும்னா வேறுபட்டு இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாடுறாக்கண்ணே, இப்போ C1 வந்து 2 மைக்ரோஃபாரட்னு வச்சுக்கோ, C2 வந்து 5 மைக்ரோஃபாரட்னு வச்சுக்கோ. இப்போ நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் மூலிமா இந்த C1ல ஸ்டோர் ஆகக்கூடிய மின்னூட்டமும் C2ல ஸ்டோர் ஆகக்கூடிய மின்னூட்டமும் எப்படி தான் இருக்கும்னா சமமாக தான் இருக்கும். இந்த மின்னூட்டமானது எதை சார்ந்ததல்லனா மின் தேக்கியை சார்ந்ததல்ல, கொடுக்கப்படக்கூடிய மின் அழுத்தத்தை தான் சார்ந்து இருக்கும். எப்போ? தொடர் இணைப்பில். கண்ணு நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும்டா. தொடர் இணைப்புல சேமிக்கப்படக்கூடிய மின் நூட்டமானது அல்லது மின் துகள்களானது எதை சார்ந்துதான் இருக்கும்டா கண்ணு? மின் அழுத்தத்தை தான் சார்ந்து இருக்குமே தவிர நான் எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டரை பொறுத்து இல்லை. இது 2 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரோ இல்லது 5 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரோ இல்லது 7 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரா இருந்தாலும் நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறேன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் என்ன ஸ்டோர் ஆகும்டாக்கனே? சார்ஜ் ஆனது ஸ்டோர் ஆகும். சரியா? அப்போ Qவோட வேல்யூ எல்லா மின்தேக்கிகளுக்கும் எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். Vங்கிற மின்னழுத்த வேறுபாடு தான் வேறுபட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல பொட்டான்ஷியலோட வேல்யூ ஆனது V1டாக்கனே. இங்கே மின் அழுத்தம் பொட்டான்ஷியல் ஆனது V2, இங்கே அதனுடைய மின் அழுத்தமானது V3. இதை மூணையும் ஆட் பண்ணால் நான் கொடுக்கப்பட்ட Vக்கு சமமாக இருக்கும். இப்போ நான் C1ஓட வேல்யூ அதிகமாக எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டான்ஷியல் இருக்கும். C2 ஆனது அதிகம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டான்ஷியல், C3 எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டான்ஷியல் ஆனது இருக்கும். சரியா? அப்போ எது மாறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கடாக்கனே. இப்போ V தான் மாறி இருக்குது. ஸோ டோட்டல் V கண்டுபிடிக்க ஃபார்முலா V1 + V2 + V3. இப்போ இந்த ஈக்குவேஷன் C is equal to Q by V. அதே V equal to இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுவேன்? Vயும் Cயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடு, Q by Cன்னு எழுதலாமா? அப்போ Vக்கு பதிலாக Q by C, V1னா Q by C1 + V2னா Q by C2 + V3னா Q divided by C3. Therefore Q by C equal to எல்லாத்துலேயும் இருக்கிற Qவை காமனாக வெளியே எடுத்துடா. காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 by C1
plus 1 by C2 plus 1 by C3. So இந்த Qக்கு cancel பண்ணிடுடா கண்ணே. Therefore 1 by C equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இது என்ன கனெக்ஷன்? சீரியஸ் கனெக்ஷன். அதனால சஃபிக்ஸில் S ஆனது போட்டுக்கிறேன். அப்போ 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 1 plus 1 by C3. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தேக்கிகளை தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அதனுடைய தொகுபயன் மின்தேக்கியின் தலைகீழியானது அவற்றில் இருக்கக்கூடிய தனித்தனி மின்தேக்கிகளின் தலைகீழிகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லணும். கண்ணே இப்போ புரியுதாடா? Yes, ma'am. ஓகே கண்ணா, ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இல்லடா கண்ணே? ஏன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் கண்ணே இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்போ தொடர் இணைப்புனா ஃபார்முலா 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. அடுத்தது பக்க இணைப்பு. நீங்க கெஸ் பண்ணலாமே, பக்க இணைப்புக்கு என்ன ஃபார்முலா வரும்? பக்க இணைப்புனா parallel கனெக்ஷன். அங்க மின்தடை தொடர் இணைப்புனா R1 plus R2 plus R3 படிப்பேன். பக்க இணைப்புனா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 படிப்பேன். இங்க தொடர் இணைப்புனா 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. அப்ப பக்க இணைப்புனா என்னடா கண்ணு வரும்? C1 plus C2 plus C3, ma'am. இந்த வேல்யூவை நம்ம கொண்டு வர போறோம்டா கண்ணு. கவனிமா, இப்ப 3 மின்தேக்கிகள் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 மின்தேக்கிகளையும் நான் தொடர் இணைப்புல இணைக்கிறேன். C1 C2 C3 இதோட ஒரு மின்கலத்தை கொடுத்துட்றேன். பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ்ஸு மைனஸு வோல்டேஜ், இங்கேயும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே கொடுத்துட்டேன். எனக்கு இங்கேருந்து பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவாடா கண்ணே? இப்போ மின்தேக்கியானது பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தேக்கிகள். இதில் Qவும் Vயும் எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். இங்க Qவோட வேல்யூ ஆனது பக்க இணைப்புல வேறுபட்டு இருக்கும்டா கண்ணு. Vங்கிற மின் அழுத்தமானது சமமாக இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் பாடுறாக்கண்ணே, இங்க இருக்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட் எல்லாமே எப்படிதான் இருக்கு அப்படின்னா ஈவனா ஒரே மாதிரியே இருக்கு. சரியாமா? அப்ப எந்த இடத்துலயும் நான் கொடுக்கப்படக்கூடிய மின் அழுத்தமானது எந்த 2 புள்ளிகளுக்கு இடையில மின்தேக்கியினுடைய இடைகளுக்கு இடையே கிடைக்கக்கூடிய மின் அழுத்தத்தினுடைய வேல்யூ என்னவாதான் இருக்கும்னா சமமா தான் இருக்கும். இப்ப இங்க கிடைக்கக்கூடிய மின் அழுத்தமும் இங்க கிடைக்கக்கூடிய மின் அழுத்தமும் என்னதான் கண்ணே? சமம். அதே மாதிரி C1ல கிடைக்கக்கூடிய மின் அழுத்தத்தினுடைய மதிப்பு என்னதான் கண்ணே? சமம் தான். சரியா? அப்ப கொடுக்கப்படக்கூடிய மின் அழுத்தமானது எல்லா மின் தேக்கிகளுக்கும் சமமாக இருக்கும். அங்க ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் தான். இப்ப C1ல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் ஆனது வேற, C2ல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் வேற, C3ல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் ஆனது வேற. ஓகேவாடா கண்ணே? அப்ப எது மாறி இருக்கோ அதை தான் கண்டுபிடிக்கணும்னு மைண்ட்ல வச்சுக்கோ. இங்க Q தான் மாறி இருக்குது. அப்ப டோட்டல் Q கண்டுபிடிக்க Q1 plus Q2 plus Q3. ஈக்குவேஷனை Qக்கு தகுந்த மாதிரி மாத்துடா கண்ணே. அப்ப Q is equal to CV. Therefore CV equal to C1V plus C2V plus C3V. Therefore CV equal to எல்லாத்துலயும் V காமனா இருக்குது, வெளியே எடுத்துருங்க. C1 plus C2 plus C3. ஸோ இந்த வீக்கும் இந்த வீக்கும் கேன்சல் பண்ணிடுடா. அப்போ C equal to C1 plus C2 plus C3. இது பேரலல்ங்கிறனால சஃபிக்ஸில் P போட்டு கிடக்கணும். அவ்வளோதான். சரியா? அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின் தேக்கிகளை பக்க இணைப்பில் இணைக்கப்படுவதன் மூலம் அதனுடைய தொகுபையின் மின்தேக்கியானது தனித்தனி மின்தேக்கிகளின் கூடுதலுக்கு சமம். இப்போ புரியுதாடா? ஓகேடா கண்ணு. இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம். எஸ் மேம். கொஸ்டின் நம்பர் 134 பாடுறாங்கண்ணே. நான் மிஸ் எடுத்தோடனே சம்ம பெருசா கட்டுறீங்க. நம்மளுக்கு எப்பயுமே சின்னதா ஈஸியா இருக்கிற மாதிரியே சம் கொடுக்க மாட்டாங்கடா கண்ணே. C D
இப்போ எதெல்லாம் தொடர் இணைப்பு எதெல்லாம் பக்க இணைப்பில் இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். இது 12 ஃபேரட்ரா கண்ணு, இது 8 ஃபேரட், இது 4 ஃபேரட், இதுவும் 4 ஃபேரட், இது வந்து 16 ஃபேரட். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் தென் கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ மற்றும் பிக்கு இடையில் மின்தேக்கியானது எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடா கண்ணு. மின்தேக்கு திறன், மின்தேக்கினா டிவைஸ்டா கண்ணு. மின்தேக்கு திறன்னா அந்த டிவைஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு சொல்றதுதான் மின்தேக்கு திறன். சரியா? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்னா வேறடா கண்ணு, கெப்பாசிட்டர்னா வேற. மின்தேக்கினா மின்னூட்டங்களை சேமித்து வைக்கக்கூடிய சாதனம் சொல்லுவோம். மின் தேக்கு திறன்னா தான் ஃபார்முலா என்னன்னு எழுதணும், C is equal to Q by Vன்னு எழுதணும். சரியா? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் A மற்றும் Bக்கு இடையில் மின் தேக்கு திறன் எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த டயக்ராமை நம்ம சின்ன சின்ன கனெக்ஷன் மூலயமா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரலாம். இப்போ இது ரெண்டு எந்த மாதிரி கனெக்ஷன்ல இருக்குடா கண்ணே? இது எங்க இருக்குடா கண்ணே? சீரியஸ். அப்போ இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் CDக்கு இடையில இருக்கிறது தொடர் இணைப்புன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சோடனே டக்கு டக்குன்னு சிம்பிளிஃபை பண்ணிடணும். தொடர் இணைப்புக்கு ஃபார்முலா என்னடா கண்ணே? Cக்கும் Dக்கும் இடையில இருக்கிறது தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு ஃபார்முலா என்னமா? 1/C1 plus 1/8 plus 1/4. சிம்பிளிஃபை பண்ணுடா கண்ணே. 8 காமனாக வச்சுக்கோ. 1 + 8 வரணும்னா மேலேயும் கீழேயும் 2 மல்டிபிள் பண்ணுவேன் 2. ஸோ 3/8. 1/CS ஓட வேல்யூ 1/C-யோட வேல்யூ வந்து 3/8டா கண்ணே. 1/C-யோட வேல்யூ 3/8. எனக்கு C தான் வேணும்னா ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், தலைகளாக மாற்றலாம். அப்போ 8/3 ஃபேரட். சூப்பர். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ ஃபேரட் இருக்குன்னா 8/3 ஃபேரட். அடுத்த டயக்ராம் சின்னது பண்ணு. இப்போ இந்த இடத்துல ரெண்டு கெப்பாசிட்டருக்கு பதிலாக ஒரே கெப்பாசிட்டரே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் A, இது C, இது D, அடுத்தது இது B-டா கண்ணு. இது வந்து EU F-ம் EF. ஓகேவா? இப்போ இதனுடைய வேல்யூ 8/3, இதனுடைய வேல்யூ 4, இதனுடைய வேல்யூ 16, இதனுடைய வேல்யூ 12. அடுத்து நம்ம எந்த சர்க்கியூட்டுக்கடா போகலாம்? இது ரெண்டையும் பார்க்கலாமாடா கண்ணே? இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கு? parallel connection. parallel connection. சூப்பர். parallelனா ஃபார்முலா என்ன? C1 plus C2. இப்போ ரெண்டு என்னடா கண்ணே? 8/3 plus 4. அப்போ 8 plus காமனா 3ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த இதால மல்டிபிள் பண்ணிக்கிறா கண்ணே. 3 4s are 12. அப்போ 20/3ன்னு கிடைக்கும். 20/3. அப்போ C-யோட வேல்யூ 20/3 ஃபேரட். ஓகே, அடுத்த டயக்ராம் எடுத்து சின்னது பண்ணு. இங்கே 12, இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா 20/3. இங்கே 16. B இங்கே 16, 20/3, இதனுடைய வேல்யூ 12. இது A. இப்போ இந்த மூணு எந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குடா கண்ணே? Series connection. சீரியஸ் கனெக்ஷன் ஃபார்முலா 1/12 ப்ளஸ் 1/20/3 ப்ளஸ் 1/16. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும்டா கண்ணு. இதெல்லாமே எதனுடைய வேல்யூ? 1/C-யோட வேல்யூ. சரியா? அப்போ 1/12, 1/20/3னா 3/20ன்னு வரும், ப்ளஸ் 1/16. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்டா கண்ணு. therefore 1/C equal to இந்த இடத்துல இப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். மூணையுமே மல்டிபிள் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா கீழே இருக்கிறது எல்லாமே 4 டேபிளால் வகுப்படுமாடா கண்ணே. அதுக்கு காமன் டேர்ம் எடுக்க முடியுமான்னா முடியாதுடா. சரியா? அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், 12, 20, 16 4ஆல் வகுப்பட்டா 3, 5, 4. மறுபடியும் இதை ஏதாவது பண்ண முடியுமாடா கண்ணே? பண்ண முடியாது இல்லையா?
அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாடுறான் சும்மா மல்டிபிள் பண்ணுறதுக்கு 12 × 20 × 16ன்னு எழுதிட்டேன். கீழே டிவைடில் 3யுமே மல்டிபிள் பண்ணிட்டேன். 12 இருக்குது. மீதி 2 டேர்ம் என்ன இல்லை, 20 16 இல்லை. அந்த 1ஓட வச்சு பழுத்திக்கிறேன். 1 × 20 × 16 சரியா, ப்ளஸ் 3 இருக்குது. இந்த இடத்துல 20 இருக்குதுடா கணக்கு. கீழே டிவைடில் 20 இருக்குது. எந்த 2 இல்லை, 12 16 இல்லை. இப்போ 12 × 16 ப்ளஸ் இன்ட்டு கண்ணு அடுத்தது 1 இன்ட்டு இங்கே கீழே 16 இருக்குது. எந்த 2ம் இல்லை, 12 20 இல்லை. அது மேலே வச்சு மல்டிபிள் பண்ணிக்கோ. 12 × 20 ஓகேவா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 1/c = எல்லாத்துலேயும் படுறாக்கனே 4ங்கிற ஒன்று காமனாக இருக்குது. 4 வெளியே எடுத்துரு. 4 வெளியே எடுத்துட்டின்னா ஸோ இதில் 4 வெளியே போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 20ல் எத்தனை நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது. சரியாடாக்கனே. அது 4 வெளியே போயிடுச்சுன்னா 5ன்னு போடலாமா. 5 நாங் 5 நாள் 5 நாங் 20 ஆடாக்கனே. ஸோ அந்த 20 நான் எப்படி எழுதுறேன்டாக்கனே, 4 × 5 × 16 ப்ளஸ் 12ல் 4 வெளியே போயிடுச்சுன்னாடாக்கனே, நான் 3 12 டாக்கனே. 4 போயிடுச்சுன்னா மீதி 3 இருக்கும். 3 × 3 × 16 ப்ளஸ் இங்கே 12லேயும் 4 வெளியே போயிடுச்சுன்னா 3 × 20 எழுதிட்டேன். இப்போ பாடுறாக்கனே பெரிய நம்பரை மல்டிபிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக யோசிக்கிறேன். 1 நாங் 4 3 நாங் 12 இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அடுத்ததுலேயும் படுறா மறுபடியும் 4 இருக்குடாக்கண்ணே. அப்போ 4 மறுபடியும் வெளியேடு. 4 வெளியேடு. இப்போ 16ல் 4 போயிடுச்சுன்னா நன்னாங்க 16. அப்போ 5 × 4ன்னு எழுதுவேன். ப்ளஸ் இதுலேயும் 16 4 வெளியே போயிடுச்சுன்னா மீதி 4 இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ் 20 20 2ஆ பிரி 5 நாங் 20 4 வெளியே போயிடுச்சுன்னா 20 ஆனது 5 ஆனது இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு இப்போ 3 × 20 × 16. ஸோ இதுக்கு கேன்சல் பண்ணிட்டாக்கண்ணே. பண்ணால் 5 நாங் 20. இப்போ வேறு ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமாடாக்கண்ணே. இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை. இது 2லேயும் 3 இருக்குது, இது 2லேயும் 4 இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் வெளியே எடுக்க முடியாது. ஸோ வந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியது. 5 நாங் 20 ப்ளஸ் 3 9 நாங்க 36 ப்ளஸ் 5 3 5 டிவைடட் பை 16 5 80 80 பெருக்கல் 3. அப்போ 1/c = 20 15 35 20 + 15 35 + 36 71. அப்போ 71 8 3 24. அப்போ 240. அப்போ 1/c வேல்யூ 71 டிவைடட் பை 240. அப்போ c வேல்யூனா 240 டிவைடட் பை 71 ஃபாரட். ஸோ திஸ் இஸ் தன் ஏக்கு பிக்கு இடையில இருக்கக்கூடிய மொத்த மின்தேக்கியினுடைய மதிப்பு. கண்ணு புரியுதாடா? புரிஞ்சுது மேம். ஓகேடா கண்ணு. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து படுறா கண்ணு 240 டிவைடட் பை 71 ஃபாரட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் போடலாம். கொஸ்டின் நம்பர் 2 டாக்கண்ணு. இப்போ கொஞ்சம் ஈஸியான சம் தரேன். நான் இங்கே 10 வோல்ட் பேட்டரியில் எவ்வளோ கொடுக்குறேன்னா 10 வோல்ட் கொடுக்குறேன்டாக்கண்ணே. இங்கே ஏங்கிற ஒரு மின்தேக்கி இருக்குது, பிங்கிற ஒரு மின்தேக்கியானது இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 மின்தேக்கி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு பட் a material of dielectric constant 3 is between the plate of B. அதாவது பிங்கிற பிளேட் 2 உலோக தகடுக்கு இடையில நான் எதை பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா மின் காப்பு. அதாவது மின் காப்புன்னா மின் கடத்தாத பொருள் நடத்தோண்டாக்கண்ணே. சரியா? மின் கடத்தாத ஒரு பொருளை நான் பிளேஸ் பண்ணுறேன். மின் கடத்தா பொருளினுடைய மாறிலி எவ்வளோன்னு கொடுக்குறேன்னா 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். சரியாடாக்கண்ணே? எனில் எனக்கு ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடானது என்ன? ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. த பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏ அண்டு பி ஆர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்கடாக்கண்ணே. அப்போ ஏக்கும் பிக்கும் வழியே கிராஸ் ஆகக்கூடிய மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மின்தேக்கிக்கு மதிப்பு கொடுக்கலடாக்கண்ணே. மின்தேக்கி ஏ பின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கடாக்கண்ணே. ஸோ த மெட்டீரியல் ஆஃப் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மின் கடத்தாத பொருளை 2 உலோக தகடுக்கு இடையில நான் பிளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்படி நான் பிளேஸ் பண்ணிட்டேன்னா
ஏக்கும் பிக்கும் இடையில எனக்கு மின்னழுத்தமானது எவ்வளவா இருக்கும்? நான் 10 வோல்ட் ஆனது கொடுக்குறேன். பட் அது ரெண்டுக்கும் இடையில மின் அழுத்தத்தினுடைய மதிப்பானது என்னவா இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடா கண்ணே. இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்னா VA is equal to V into CB divided by CA plus CB 10 into CB வந்து dielectric constantல இருக்கு. அப்ப 3C டாக்கனு. ஸோ 3C divided by C plus 3C. அப்போ VA is equal to 10 into 3C divided by 4C. CC cancel ஆயிருது. அப்போ 30 divided by 4 ராக்கண்ணே. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 30 by 4 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7.5 வோல்ட். இது எனக்கு ஏங்கிறதுல இவ்வளோ வோல்டேஜ் ஆனது இருக்கும். அதே பிங்கிறதுல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னா VB is equal to V into CA divided by CA plus CB. Therefore 10 into C divided by C plus 3C. அப்போ VB is equal to 10C divided by 4C. சிம்பிளிஃபை பண்ணால் 2.5 வோல்ட் இருக்கும். சரியா? அப்போ கொஷின் என்ன கேட்டாங்கன்னா VAல எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், VBல எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்னு சொல்லி கொஷின் கேட்டாங்க. அப்போ VAல 7.5 வோல்டேஜ் ஆனது இருக்கும்டாக்கண்ணே. VBல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.5 வோல்டேஜ் ஆனது இருக்கும். சரியா? இந்த டாபிக் நான் என்ன உங்களுக்கு நடத்தலடாக்கண்ணே. மின் காப்பு பொருளானது இருக்கப்படும் போதுன்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கு. ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபார்முலா மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கடாக்கண்ணே. இப்போ ஏபின்னு 2 மின்தேக்கிகளானது இருக்குடாக்கண்ணே. இந்த பிங்கிற 2 உலோகத்தகடுக்கு இடையில மின்காப்பு பொருளை வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன். அதனுடைய மாறிலி வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எனில் ஏ மற்றும் பி வழியே செல்லக்கூடிய மின் அழுத்தம் யாது அப்படின்னு தான் சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நான் மொத்தம் 10 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா VAல எனக்கு எவ்வளோ மின்னழுத்தம் இருக்கும், VBல எனக்கு எவ்வளோ மின்னழுத்தம் இருக்குங்கிறது கொஷின். இது ரெண்டுக்கும் இடையில மின் கடத்தாத ஒரு பொருளை நான் பிளேஸ் பண்ணனா கண்டிப்பாக அந்த இடத்துல மின்னழுத்தத்தினுடைய மதிப்பானது என்ன ஆகுது, குறையுது அப்படிங்கிறது தெரியுது நம்மளுக்கு. சரியாடாக்கண்ணே? அப்போ ஏவோட மின்னழுத்தம் வேணும் அப்படின்னா ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம்டாக்கண்ணே? VA is equal to எதனுடைய ஃபார்முலா வந்து CVன்னு எழுது. Q is equal to நம்மளுடைய ஃபார்முலா என்னடாக்கண்ணே? C is equal to Q by V. Then Q by V. அப்போ Q is equal to CVன்னு எழுதுவோம். Q is equal to CVன்னு எழுதுவோம். இந்த Qல வந்துட்டு டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்ணனால இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுறேன்னா V into ஏங்கு மின்னழுத்தமானது பார்க்கப்படும் போது V into CB divided by CA plus CB. இது வந்து நீ படிப்படாக்கண்ணே. C2 divided by C1 plus C2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்லேயே இந்த ஸ்டேட் போர்டு புக்லேயே இந்த சிலபஸ்லேயே இந்த இது இருக்குடாக்கண்ணே. அப்போ ஃபார்முலா படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? VA is equal to V into C2 divided by C1 plus C2. எதுக்கு பார்க்கப்படும் போது? V1ங்கிற மின்னழுத்தத்துக்கு பார்க்கப்படும் போது. அதே V2ங்கிற மின்னழுத்தத்துக்கு பார்க்கும்போது நீ எப்படி எழுதணும்? C1 divided by C1 plus C2ன்னு எழுதணும். சரியா? எழுதினா சி ரெண்டுக்குமே அதனுடைய கெப்பாசிட்டர் என்னன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னா சின்னு சொல்லியிருக்காங்க. CBல மட்டும் மின்காப்பு பொருளினுடைய மாறிலியை சேர்த்திக்கிறேன். அப்போ மாறிலி எவ்வளோடாக்கண்ணே? 3C. அப்போ 3C divided by C plus 3C. அப்போ ஆட் பண்ணால் 4C டாக்கண்ணே. C கேன்சல். 30 divided by 4 போட்டினா 7.5 வோல்ட்டுன்னு வரும். இதே மின்னழுத்தம் பின்னு பார்க்கும்போது C1 divided by C1 plus C2 டாக்கண்ணே. ஒரு டைஎலக்ட்ரிக்கா மின் கடத்தாத பொருளை 2 தகடுகளுக்கு இடையே நான் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு மின்னழுத்தம் பிக்கான ஃபார்முலா என்ன? C1 divided by C1 plus C2. அதே தான் நான் ஏபின்னு எழுதியிருக்கேன் டாக்கண்ணே. CA divided by CA plus CB. அப்போ C divided by C plus 3C. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 2.5. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 வோல்ட் வந்துருச்சாடாக்கண்ணே. அப்போ மின் காப்பு மாறிலி அதாவது 2 டைஎலக்ட்ரிக் இடையில நான் எந்த பொருளையும் நான் பிளேஸ் பண்ணாததுக்கு முன்னாடி எனக்கு மின்னழுத்தமானது அதிகம். இப்போ மின் கடத்தாத ஒரு பொருளை பிளேஸ் பண்ணனால பியில் மின்னழுத்தமானது கம்மி. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நான் கொடுக்கப்பட்ட மொத்த மின்னழுத்தத்தினுடைய மதிப்புக்கு சமம். கண்ணு புரியுதாடா? எஸ் மேம். ஓகே கண்ணு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3டா.
இப்போ இந்த கனெக்ஷனை பார்த்துட்டு நீங்களே எது சீரியஸு எது பேரலன்னு சொல்லணும். பாயிண்ட் எங்கே வச்சுருக்குறாங்கன்னா ஏவும் பியும் இங்கே தான் கண்ணு இருக்குது. சரியா? இது 3 மைக்ரோஃபேரட், இதுவும் 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 3 மைக்ரோஃபேரட், இது 2 மைக்ரோஃபேரட், இது 2 மைக்ரோஃபேரட். சரியா? ஸோ ஏ அண்டு பிக்கு இடையில இருக்கக்கூடிய தொகுபயன் மின்தேக்கி என்ன அப்படிங்கிறதான் கணக்கு கொஷின். சர்க்யூட் பார்த்தா நம்மளுக்கு எது வந்து சீரியஸ் எது பேரலல் நம்மளால சொல்ல முடியுதாடா கண்ணே? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஏவும் பியும் ஒரே பாயிண்ட்ல இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல பாடுறாக்கண்ணே. சரியா? எப்பயுமே ரைட் சைட்ல இருந்து சம் போடுறதுக்கு ட்ரை பண்ண பாரு. எப்பயுமே லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஏவும் பியும் சம்டைம் பி வந்து இங்கே கொடுத்துருப்பாங்கடாக்கண்ணே. சரியா? அப்படி இருந்ததுன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் சைட்ல இருந்து தான் பார்த்துட்டு வருவோம். ஏவும் பியும் ஒரே சைடா இருந்ததுன்னா நீ ரைட் சைட்ல இருந்து பார்க்க ஆரம்பி. இப்போ ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 எப்படிடா கனெக்ஷன் இருக்குது? இதனுடைய எண்டு இதோட கனெக்ட் ஆயிருக்கு, இதனுடைய எண்டு இதோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த 3 எந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கு? சீரியஸ் கனெக்ஷன் மேம். சீரியஸ் கனெக்ஷன். குட். இது C1, அடுத்தது C2, C2க்கு அடுத்தது C3 இருக்குது. சரியா? ஸோ நாம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ யூ கான்சன்ட்ரேட் தென் ரைட் சைடு. ரைட் சைடு தான் பார்க்கணும். ஸோ ரைட் சைடில் C333. அப்போ நம்ம ஃபார்முலா 1/3 + 1/3 + 1/3. டினாமினேட்டர் 3 சேமாக இருந்தால் மேலே 2 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 3/3 அப்போ 1 மைக்ரோஃபேரட். இப்போ இந்த 3 சேர்ந்து எனக்கு 1 மைக்ரோஃபேரட் ஆயிடுச்சு. டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணேன். உனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்கு தான் நான் அடுத்தடுத்து டயக்ராம் போடுறேன். ஸோ நீ டயக்ராம் போடாமே நான் அடுத்த ஸ்டெப் போவேங்க மிஸ் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தான். இப்போ இந்த 3 சேர்ந்து எதுக்கு ஈக்குவல் தாக்கண்ணே? 1 மைக்ரோஃபேரட்டுக்கு ஈக்குவல். இப்போ இதனுடைய வேல்யூ 1 மைக்ரோஃபேரட். இது 2, இது 3, இதுவும் 3, இது 3, இது 2, இது 3, இது 3. இப்போ அடுத்தது ரைட் சைடே பாரு. ரைட் சைடில் இது 2 எப்படிடா கண்ணு இருக்குது? parallel connection மேம். parallel connection. ஃபார்முலா ஆட் பண்ணு. 2 மைக்ரோஃபேரட் + 1 மைக்ரோஃபேரட் ஆட் பண்ணா 3 மைக்ரோஃபேரட். அடுத்து மறுபடியும் டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணு. இப்போ இது 2 ஆட் பண்ணி நான் இங்கே 3 மைக்ரோஃபேரட்னு போட்டுக்கிட்டேன். இங்கே எனக்கு ஆல்ரெடி 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இது 2க்கும் இடையில 3 இருக்கு. இப்போ இது ஏ, இது பி டாக்கண்ணு. இது 3, இதுவும் 3. அடுத்த ஸ்டெப் படுறா. இந்த 3ஐயும் படுறா கண்ணு. எப்படிடா கண்ணு இருக்கு? சீரியஸ் கனெக்ஷன் மேம். சூப்பர் தான். அப்படியே போட்டே வர 1/3 + 1/3 + 1/3. சிம்பிளிஃபை பண்ணா 1 மைக்ரோஃபேரட். இப்போ 3ஐயும் தூக்கிட்டு 1. இந்த 1ஓட 2 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 மேம். 3. அகைன் இந்த 3 சேர்த்தனோம்னா என்ன கிடைக்கும் டாக்கண்ணே? 1 மேம். அவ்வளோதான் டாக்கண்ணே. அப்போ ஃபைனல் மின்தேக்கி திறனானது 1. சேர்ந்தாலும் தெரிஞ்சுக்கிறீங்கிறதுக்காக மறுபடியும் போடுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த 3 சேர்ந்து 1. அப்போ 3 3 2 1ன்னு போடணுமா? த்ரீ 3 2 1. இது 2ஐயும் பார்க்குறேன். 2 + 1 3டா. therefore மறுபடியும் எனக்கு டயக்ராம் சிம்பிளிஃபை ஆகி ஏ பி சி சி சி. இங்கே இதனுடைய வேல்யூ எவ்வளோனா 3, இதனுடைய வேல்யூ 3, இதனுடைய வேல்யூ 3. ஸோ அப்போ 1/3 + 1/3 + 1/3. அப்போ 3/3 therefore 1 மைக்ரோஃபேரட்.
அப்போ ஏ மற்றும் பிக்கு இடையில் இருக்கக்கூடிய மொத்த மின்தேக்கு திறனானது 1 மைக்ரோஃபாரட் ஆகும். கண்ணு சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாடா? எஸ் மேம். ஓகேடா கண்ணு. அடுத்தது 4th சம். இந்த சம்மு கவனிடா கண்ணு. கொஷின் நம்பர் 141. 4 கெப்பாசிட்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறாங்க வித் 10 வோல்ட் பேட்டரியோட. த பொட்டான்ஷியல் அட் ஏ அண்ட் பி ஆர். ஏக்கும் பிக்கும் பொட்டான்ஷியலோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்கம்மா. ஆக்சுவலி இந்த சம் தான் செலக்ட் பண்ணேன், அதுக்கு பதிலாக நான் அந்த சம் கொடுத்துட்டேன்டா கண்ணு. செகண்ட் சம்மை நான் இதை தான் எடுத்தேன், மாறினாப்புல அதை எடுத்து எழுதிட்டேன். இங்கே வந்து மின் இணைப்பானது செஞ்சப்படுகிறடா கண்ணே. கிரவுண்ட் கனெக்ஷனுக்கும் இதை கொடுத்துட்டாங்க. சரியாடா கண்ணே? கிரவுண்டுங்கிறது ஜிஎன்டின்னு சொல்லுவோம், இங்கே என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இங்கே சி இருக்குடா கண்ணே. இது சி, இது சி, இது சி. 4 மின்தேக்கிகளானது படத்தில் காட்டியுள்ளபடி தொடர் இணைப்பில் இருக்கிறது. மொத்த மின்னழுத்தமானது 10 வோல்ட் ஆனது கொடுத்துருக்குறாங்க. இங்கே புள்ளியானது ஏ, இங்கே புள்ளியானது பி. ஓகேவாம்மா? இப்போ இந்த நடுவில் வந்து நான் ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன் ஆனது கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏங்கிற புள்ளியில் நான் மின்னழுத்தம் கண்டுபிடிக்கணும்னா VA minus VN போடுவேன். VA minus VN plus VN minus VB. இது எதுக்கு ஈக்குவல்னா 10 வோல்ட்டுக்கு ஈக்குவல் தான் கண்ணே. VA இந்த இடத்துல கூடிய மின்னழுத்தம் மைனஸ் இது ரெண்டுக்கு இடையில கூடிய மின்னழுத்தம் எவ்வளவு, இது ரெண்டுக்கு இடையில கூடிய மின்னழுத்தம். இது எதுக்கு ஈக்குவல்னா என்னுடைய தொகுபையின் மின்னழுத்தமா 10 வோல்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ VA minus VN plus VN minus VB equal to 10 volt. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம்டா கண்ணே. VA minus VN. ஓகேவா? இது 3 எப்படி இருக்கு? தொடர் இணைப்புல இருக்கு. தொடர் இணைப்புல இருந்தா மின்னழுத்தம் எப்படி இருக்கும்? வேறுபட்டு தானே கண்ணே இருக்கும். ஸோ அப்போ VAவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 3மே வந்து CCC. அப்போ அதனுடைய தொகுபையின் மின்தேக்கு திறன் என்ன எழுதுவோம்? 1/C plus 1/C plus 1/C. therefore 3/C. இது எதனுடைய வேல்யூ? 1/CS ஓட வேல்யூ 3/C. therefore CS ஓட வேல்யூ C/3. C/3. ஓகேவா? தென் V வேணும்னா ஃபார்முலா என்ன? C is equal to Q/V. அப்போ V is equal to Q/C ஆடா கண்ணே. ஏன்னா வேற எந்த வேல்யூமா அவங்க கொடுக்கல. எஸ், C/3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்மளுடைய ஃபார்முலா எழுதுறேன். C is equal to Q/V. எனக்கு V தான் கண்ணு வேணும். Vக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாத்துறேன். V equal to Q/C. therefore V equal to V1 plus V2 plus V3. என்ன கண்டுபிடிக்கிறேன்? VAல அதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ VA is equal to Q/C1 plus அது C தான் கண்ணு. Q/C plus Q/C. therefore 3 ஆட் பண்ணால் 3Q divided by C. 3Q divided by Cன்னு வந்துடுது. அடுத்த ஸ்டெப்பு இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3Q divided by Cயோட வேல்யூ ஆனது Q/C ஓட வேல்யூ வந்து 10. Q/C Q/C 3Q divided by C. கண்ணே இந்த 4ஐயுமே ஆட் பண்ணிக்கடா. Q/C plus Q/C. அப்போ 4Q divided by C. இங்கேருந்து இது வரைக்கும் அதனுடைய இது எவ்வளவு தான்? மொத்த மின்னழுத்தமானது 10. V1 plus V2 plus V3 plus V4. இப்படி எழுதிக்கோண்டா கண்ணு. V1 plus V2 plus V3 plus V4. மொத்த பொட்டான்ஷியல் ஆனது எதுக்கு ஈக்குவல்? ஏன்னா இந்த 4 கெப்பாசிட்டருக்கு தான் நான் 10 வோல்ட்டே கொடுக்க போகிறேன். அப்போ V1 plus V2 plus V3 plus V4 ஓட வேல்யூ 10ன்னு எழுதிட்டேமாடா கண்ணே. இந்த கால்குலேஷன் வேண்டாம்டா, நான் எழுதின ஃபார்முலா கரெக்டு. அடுத்த ஸ்டெப்பு இப்போ Q/C plus Q/C plus Q/C plus Q/C. therefore 4Q/C. 4Q/C ஓட வேல்யூ என்னடா கண்ணே? 10. அப்போ Q/C ஓட வேல்யூ அப்படிங்கிறப்ப நான் என்னென்னு எழுதுவேன்? 10/4னா என்னென்னு சிம்பிளிஃபை ஆகும்? 10/4
4 அப்படின்னா 2.5 ஆகுமாடாக்கண்ணே. சரியா? ஒரு Q பை சியோட வேல்யூ 2.5. எங்கிட்ட எத்தனை Q பை சி இருக்கு சீரியஸாக? ஏக்கு பக்கத்தில் 3 இருக்கு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கனெக்ஷனுக்கு அப்புறம் தான் பி கிட்ட ஒன்று வருது. சரியா? அப்போ Q பை சியோட வேல்யூ எவ்வளோனா 2.5 வோல்ட்டுடாக்கண்ணே. இப்போ நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது VA மைனஸ் VN. எது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்தம்னா VAக்கும் VN, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்தம். அப்போ மொத்தம் 3 கெப்பாசிட்டர் இருக்குதாடாக்கண்ணே, 3 மின்தேக்கியானது இருக்குதா? அப்போ இந்த 3க்கு எழுதும் போது நீ என்ன எழுதுவோன்னா Q பை சி, Bக்கு ஃபார்முலா Q பை சி டாக்கண்ணே, Q பை சி ப்ளஸ் Q பை சி. தேர்ஃபோர் 3Q டிவைடட் பை சி. 3 இன்ட்டு Q பை சியோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ 7.5 வோல்ட். தென் VA மைனஸ் கிரவுண்டில் பொட்டான்ஷியலோட வேல்யூ 0 டாக்கண்ணே. அப்போ VAவோட வேல்யூ 7.5 வோல்ட். ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், VN மைனஸ் VB. ஓகேவா? VNோட வேல்யூ 0 டாக்கண்ணே. மைனஸ் VB கிட்ட எத்தனை பொட்டான்ஷியல் இருக்கு, VNக்கும் VBக்கும் இடையில எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு, ஒன்னே ஒன்று தான் இருக்குது. தேர்ஃபோர் Q பை சின்னு எழுதுவேன். ஒரு Q பை சியோட வேல்யூ எவ்வளோடாக்கண்ணே, 2.5. அப்போ மைனஸ் 2.5 வோல்ட். தேர்ஃபோர் VN மைனஸ் VB, VN மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு 2.5. ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் தான் கண்ணு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதுவோம்னா 2.5. அப்போ மைனஸ் 2.5 வோல்ட். அப்போ VAவோட வேல்யூ 7.5 வோல்ட்டு. ஏன்னா VNக்கு தான் வேல்யூ இல்லைடாக்கண்ணே. அப்போ VBயோட வேல்யூ எவ்வளோனா மைனஸ் 2.5 வோல்ட். அவ்வளோதான்டா கண்ணே. கண்ணே சம் புரியுதாடா? மேம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகாதுடா கண்ணே. இது நான் எப்படி எழுதியிருக்கணும்னா VN மைனஸ் VB ஈக்குவல் டு Q பை சின்னு மட்டும் எழுதியிருக்கணும்டா கண்ணே. ஏன்னா 0 இல்லை அப்படிங்கிறத, இதனுடைய மொத்த வேல்யூவானது இதுக்கு சமம்னு அர்த்தம்டா கண்ணே. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இந்த இடத்துல VAல மின்னழுத்தம் எவ்வளவு, VBல மின்னழுத்தம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பார்க்குறோம், அப்புறம் இது ரெண்டையும் பார்க்குறோம்டா கண்ணே. அதனால VN மைனஸ் VB இதனுடைய வேல்யூவானது மைனஸ் 2.5 வோல்ட். இதுதான் நம்மளுடைய கன்சிடரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்டா கண்ணே. கிரவுண்ட்ல மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு 0ங்கிறதுனால நம்ம இதை விட்டுட்டு எழுதுறோம். அவ்வளோதான்டா கண்டிப்பா. புரியுதாடா? எஸ் மேம். ஓகே, வேணா ஒருக்கா ரிப்பீட் பண்ணுறேன் பாடுறாக்கண்ணே. இப்போ 4 மின்தேக்கிகள் இருக்குது. 4ஐயும் இந்த தொடர் இணைப்பில் இணைக்கிறேன். ஒரு மின்தேக்கிக்கு இடையில மட்டும் ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன் ஆனது கொடுத்துட்டேன். 10 வோல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ABங்கிறதுக்கு கொஷின் கேட்கல. ஏல மின்னழுத்தம் பியில் மின்னழுத்தம் என்னன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்கடாக்கண்ணே. அப்போ இந்த ஸ்டெப் எழுதுனா VA மைனஸ் VN ஆனோட வேல்யூ, VN மைனஸ் VBயோட வேல்யூ 10 வோல்ட்டுங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ சார்ஜ் கொடுக்கலைங்கிறனால மொத்த மின்னழுத்தமானது எதுக்கு ஈக்குவல், 10 வோல்ட்டுக்கு ஈக்குவல். என்னுடைய ஃபார்முலா C இஸ் ஈக்குவல் டு Q பை V. அப்போ V ஈக்குவல் டு Q பை சின்னு எழுதலாமாடாக்கண்ணே. அப்போ மொத்த மின்னழுத்தம் V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 ஆனது எதுக்கு, V4 ஆனது எதுக்கு ஈக்குவல்னா 10 வோல்ட்டுக்கு ஈக்குவல். ஃபார்முலா V ஈக்குவல் டு Q பை C. அப்போ Q பை C ப்ளஸ் Q பை C ப்ளஸ் Q பை C ப்ளஸ் Q பை சின்னு எழுதுறேன். மொத்தம் 4 Q பை சியோட வேல்யூ 10. அப்போ ஒரு Q பை சினா 10 பை 4 ஈக்குவல் டு 2.5. இப்போ VAக்கும் கிரவுண்டுக்கும் பார்க்கும்போது மொத்தம் 3 மின்தேக்கிகளானது இருக்கு. அப்போ 3 Q பை சி ஆனது எனக்கு ஃபார்ம் ஆகும். சிம்பிளி பண்ணால் 7.5ன்னு வரும்டா கண்ணே. பிக்கு இடையில ஒரே ஒரு Q பை சி தான் கண்ணே இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ ஆனது மைனஸ் 2.5ன்னு கிடைக்குது. கண்ணே இப்போ புரியுதாடா? எஸ் மேம். ஓகே. அடுத்த சம்மு கொஸ்டின் நம்பர் 5. நாலு மைக்ரோஃபாரட்
6 microfarad, 1 microfarad, then இதனுடைய value C, 8 microfarad, 2 microfarad, again இங்கேயும் ஒரு 2 microfarad, point B. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா the equivalent capacitors between A and B in the following figures is 2 microfarad. What is the capacitance of C? இங்கே பாருக்கனே A மற்றும் Bக்கு இடையில A மற்றும் Bக்கு இடையில இருக்கக்கூடிய மின்தேக்கு திறனானது மின்தேக்குத்திறன் 2 மைக்ரோஃபாரட் எனில் C இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. கண்ணே எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்கடா கண்ணே, இதுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்கல இல்லையாம்மா, இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்கடா கண்ணே. A மற்றும் Bக்கு இடையில இருக்கக்கூடிய மின்தேக்குத்திறன் அவனே சொல்லிட்டான் 2 மைக்ரோஃபாரட்னு, எனில் C இனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணுவேன்டா கண்ணே. A இங்கே இருக்கு, B இங்கே இருக்குடா கண்ணே. அப்படின்னா சின்ன சின்னதாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இந்த கனெக்ஷன் ஆனது இப்படி போகுதுடா கண்ணே. அப்போ இங்கே இதனுடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கான், 12ன்னு கொடுத்துருக்கான். 12 மைக்ரோஃபாரட். இது ரெண்டையும் இதோட ஜாயின் பண்ண முடியுமான்னு படுறா. இது ரெண்டு எப்படா கண்ணே இருக்குது, இதோட சேர்த்தாதம்மா, ஏன்னா இது பியில் போயிடும். இங்கேருந்து வரக்கூடியதானது ஏ, இது எங்கே போய் மீட் பண்ணுது, பி. இது ரெண்டு வேறு வேறு எண்டு. ஓகேவா? அப்போ நீ இந்த மூணையும் பார்க்கக்கூடாது, இந்த ரெண்டை மட்டும் பாடுறா. இது ரெண்டு எப்படா கண்ணு இருக்குது, சீரியஸ் கனெக்ஷன் மேம். சீரியஸ் கனெக்ஷன். இந்த எண்டும் வேற, பட் ஆனால் இது ரெண்டும் இதனுடைய ரெண்டு எண்டும் இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருக்கு, இந்த ரெண்டு எண்டும் இதோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டு கனெக்ஷன் எப்படா கண்ணு இருக்கு, parallel கனெக்ஷன் மேம். சூப்பர். இது ரெண்டையும் சீரியஸ் பண்ணி ஒரு வேல்யூவாக கொண்டு வர, இது ரெண்டையும் பேரலல் பண்ணி ஒரு வேல்யூவாக கொண்டு வர. சீரியஸ்க்கு 1/6 1/12 சிம்பிளிஃபை பண்ண 12 2 + 1, அப்போ 3/12 சிம்பிளிஃபை பண்ணால் 1/4. therefore 1/C-யோட வேல்யூ 1/4. அப்போ வெறும் C-னா 4, அப்போ 4 மைக்ரோஃபாரட்னு எழுதிட்டேன். ஓகேவா? C-யோட வேல்யூ ஆனது 4 மைக்ரோஃபாரட். இது ரெண்டும் சேர்ந்து 4 மைக்ரோஃபாரட். இது ரெண்டுக்கும் பார்க்கணும்டா கண்ணே, இது ரெண்டு பேரலல். பேரலல்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 மைக்ரோஃபாரட் + 2 மைக்ரோஃபாரட், 2 மைக்ரோஃபாரட் + 2 மைக்ரோஃபாரட் ஆட் பண்ணால் 4 மைக்ரோஃபாரட். ஓகே, இப்போ நான் டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் தூக்கிட்டு அதனுடைய மொத்த வேல்யூ 4டா கண்ணே. இது ரெண்டையும் தூக்கிட்டு அதனுடைய மொத்த வேல்யூ 4ன்னு எழுதணும். இது சிஏ, இங்கேருந்து நடுவுலேருந்து ஒரு கோடு வருது. இதனுடைய வேல்யூ 8 மைக்ரோஃபாரட், இதனுடைய வேல்யூ 1 மைக்ரோஃபாரட், இது 4 மைக்ரோஃபாரட். இங்கே எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா 4 கிடச்சிதுடா கண்ணு. இதனுடைய வேல்யூ 4 மைக்ரோஃபாரட், இங்கேயும் 4 மைக்ரோஃபாரட். இப்போ இது ரெண்டையும் இது ஜாயின் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் ஆனது பி. இப்போ அடுத்த ரெண்டையும் எப்படிடா கண்ணு சிம்பிளிஃபை பண்ணலாம், இது ரெண்டையும் பார்க்கலாமாடா கண்ணு. இந்த எண்டும் மெர்ஜ் ஆகுது, இந்த ரெண்டு எண்டும் மெர்ஜ் ஆகுது. அப்போ இது ரெண்டு என்ன கனெக்ஷனு, parallel கனெக்ஷன் மேம். சூப்பர். அடுத்து இந்த ரெண்டு எண்டு பாடுறா, இது ரெண்டு என்ன கனெக்ஷன்டா கண்ணு, கனெக்ஷன் மேம். சீரியஸ். அப்போ பேரலலுக்கு இங்கே போட்டுரு, 4 + 4 8 மைக்ரோஃபாரட்னு கிடைக்கும். ஓகேவா? சீரியஸ்க்கு 1/8 + 1/4 சிம்பிளிஃபை பண்ணுங்க. 8 + 2, அப்போ 3/8. இது 1/C-யோட வேல்யூ. அப்போ சிங்கிறப்ப தலைகீழாக மாற்றிடுறேன், 8/3 மைக்ரோஃபாரட். therefore ஏ இந்த இடத்துல சிஏ அதனுடைய மிட் பாயிண்டில் எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா 8/3 மைக்ரோஃபாரட்னு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு மைக்ரோஃபாரட் இருக்குது.
இப்போ இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 8 மைக்ரோஃபேரட்னு கிடச்சிருக்கு. அடுத்தது இது ரெண்டும் மெர்ஜ் ஆகக்கூடிய புள்ளி பின்னு எடுத்திருக்கேன். இப்போ பிங்கிற புள்ளியில் 2. ஓகே. அடுத்தது இந்த ரெண்டு கனெக்ஷன் எப்படி கண்ணு இருக்குது? சீரிஸ் கனெக்ஷன் மேம். சீரியஸ். இப்போ அது ரெண்டுக்குள்ள வேலை பாரு. 1 + 8 9 சாரி 1/1 + 1/8. சிம்பிளிஃபை பண்ணு. 8 + 1 ஸோ 9/8. 1/c வேல்யூ 9/8. அப்போ c வேல்யூ 8/9 மைக்ரோஃபாரட். therefore c இந்த இடத்துல இதனுடைய வேல்யூ 8/3. இது ரெண்டும் சேர்ந்த வேல்யூ ஆனது எவ்வளோடா கண்ணு? 1 8 சேர்ந்த வேல்யூ எவ்வளவு? 8/9. ரெண்டும் சேரக்கூடிய பாயிண்ட் பி. ஓகே. அடுத்தது இது சியோட மதிப்பு. இங்கே ஏ இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கனெக்ஷன் எப்படா இருக்கு? parallel connection மேம். parallel. ஆட் பண்ணடா கண்ணு. 8/3 + 8/9. ஆட் பண்ணனா 9 காமனாக வச்சுக்கோ. இங்கே 9 வரணும். 3 3 அப்போ 24 + 8 therefore 32/9. ஓகேவாடா கண்ணே? 32/9. அடுத்த ஸ்டெப்பு இங்கே பாயிண்ட் வந்து ஏடா கண்ணு. இது சியோட வேல்யூ. இங்கே உனக்கு எவ்வளோ கிடச்சிது? 32/9. இங்கே பி இருக்கு. இப்போ இது ரெண்டு சீரியஸ் ஆடா கண்ணே. சீரியஸ்னால் அப்படியே ஆட் பண்ணலாமா? இப்போ 1/c + 1/32/9. இதனுடைய வேல்யூ ஆனது எதுக்கு ஈக்குவல்னா 1/2க்கு ஈக்குவல். அவனே கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கு இடையே இருக்கக்கூடிய மின்தேக்கி ஆனது 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1/c = 1/2 - 1/32/9. அப்போ 1/c = 1/2 - 9/32. அப்போ 1/c = 1/c = இந்த இடத்துல 32 வரணும்னா எத்தனால அடாக்கனை மல்டிபிள் பண்ணலாம்? 16 அடாக்கனே. 16. அப்போ 16 - 9. அப்படின்னா 7 அடாக்கனே. 7/32. அப்போ சியோட வேல்யூ 32/7 மைக்ரோஃபாரட். கண்ணு சம் புரியுதாடா? புரிஞ்சுது மேம். ஓகேடா கண்ணு. ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம்டா. Question number 145. (32/7 மைக்ரோஃபாரட்). அவ்வளோதான் கண்ணு. கொஸ்டின் ஈஸி தான். அடுத்த சம்மு. Question number 6 டா கண்ணு. இங்கே 18 வோல்ட்டுடா கண்ணு. 18 வோல்ட். இங்கே வந்து 2 மைக்ரோஃபாரட்ரா. 2 மைக்ரோஃபாரட்டு. இங்கே எவ்வளோ மைக்ரோஃபாரட்னா 5டா கண்ணு. 5 மைக்ரோஃபாரட்டு. இங்கே வந்து 11 வோல்ட். ரெண்டு பேட்டரி வந்து கொடுக்குறேன். 11 வோல்ட். சரியா? இங்கே ரெண்டு பேட்டரி. இங்கே 2 மைக்ரோஃபாரட், இன்னொன்று 5 மைக்ரோஃபாரட்னு கொடுத்துட்டேன். சரியா? ஏங்கிற இடத்துல 2 மைக்ரோஃபாரட்டும் பிங்கிற இடத்துல 5 மைக்ரோஃபாரட்டும் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டையும் நான் ரெண்டு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மின் அழுத்த வேறுபாடானது என்னன்னு கேட்குறாங்கடா கண்ணு. ஸோ த பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் வோல்ட் பிட்வீன் த பிளேட் ஆஃப் ஏ. அதாவது ஏங்கிற தகடுகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு என்ன? ஏ தகடுகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு.
இந்த ரெண்டு தகடுகளுக்கு இடையில எனக்கு மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடா கண்ணு. ஸோ 2 வோல்டேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய மெஷர் பண்ணக்கூடிய வோல்டேஜும் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய மெஷர் பண்ணக்கூடிய வோல்டேஜும் ஈக்குவலாக இருந்தால் இந்த 2 வோல்டேஜோட வேல்யூ உனக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ எப்படி எழுதலாம்னா 18 - 11 எழுதலாம்டா கண்ணு. கொஸ்டின் நம்பர் 148. 18 - 11 ஆனது ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன் கண்ணு. இந்த ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். அதாவது ஏவும் பியும் எப்படி இருக்குது. 18 - 11 சார்ஜ் இங்கேருந்து கொடுத்துருக்கோம். C is equal to Q by V. அப்போ V is equal to Q by C. Therefore 18 volt minus 11 volt equal to Q by CA plus Q divided by CB ன்னு எழுதுறேன். ஓகேவா? அடுத்தது 18 - 11 எத்தனைடா கண்ணு? 7ஆ? இப்போ Q divided by Aக்கு 2 மைக்ரோஃபேரட், Bக்கு 5 மைக்ரோஃபேரட். அப்போ 7 ஈக்குவல் டு ரெண்டும் ஈக்குவலாக வரல. அப்போ என்ன பண்ணுவோம்? 10ன்னு வச்சுக்கிட்டோம்னா 5Q ப்ளஸ் 2Qன்னு எழுதுவோம். therefore 7Q divided by 10. இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் பண்ணிடாக்கண்ணே. அப்போ Qவோட வேல்யூ உனக்கு என்னென்னு கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். Q ஈக்குவல் டு 10 கூலும் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு ஏங்கிற பாயிண்டில் எனக்கு மின்னழுத்தம் என்னன்னு கேட்கணும். அப்போ VA ஈக்குவல் டு Q by C. அப்போ Qவோட வேல்யூ 10டா கண்ணு. Cயோட வேல்யூ ஆனது ஏங்கிற பாயிண்டில் 2. அப்போ 10/2 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 வோல்ட். அப்போ VAயில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்னா 5 வோல்டேஜ் ஆனது இருக்கும்டா கண்ணு. இப்படி தான் கண்ணு சம் போடணும். கண்ணு சம் போடுறான். 2 பேட்டரி கொடுத்துட்டாங்கடா கண்ணு. இது ரெண்டோட கனெக்ஷனையும் நான் பார்க்குறேன். ஸோ இங்கே பேட்டரியோட ப்ளஸ்ஸில் இங்கே வருது. சரியா? 2 மைக்ரோஃபேரட்டுக்கு போகுது. அகைன் இந்த பேட்டரியிலேருந்து இங்கே போகுது. இடையில ஏதாவது கெப்பாசிட்டர் இருந்தால் தான் எனக்கு இந்த 2 கனெக்ஷன் பேரலன்னு சொல்லுவேன். இதனுடைய கண்டினியூட்டி தானே கண்ணு போகுது. அப்போ இது என்ன கனெக்ஷன் அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷன் தான். சரியா? பேட்டரி ப்ளஸ்ஸு 2 மைக்ரோஃபேரட்லேருந்து அகைன் 5 மைக்ரோஃபேரட் போகுது. தென் பேட்டரியோட நெகட்டிவ்க்கு போகுது. அப்போ இந்த 2வும் 5வும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி தான் இருக்குன்னா தொடர் இணைப்பில் தான் இருக்குது. பட் 2 மின்னழுத்தமானது கொடுத்து ஏங்கிற புள்ளியில் எனக்கு மின்னழுத்தமானது என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த சம்மில் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 18 - 11. ஏன்னா ரெண்டுக்கும் இடையில இது ரெண்டில் பாதி தான் எனக்கு ஃப்ளோ ஆகும் நல்லாவே தெரியும். அதனால 18 - 11 therefore ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது. ஃபார்முலா V1 + V2ங்கிற ஃபார்முலாவை எழுதுறேன். சரியாடா கண்ணே? இது ரெண்டையும் கழிக்கப்பட்ட வேல்யூ ஆனது இது ரெண்டுலேயும் ஃப்ளோ ஆகக்கூடிய மதிப்பினுடைய கூடுதலுக்கு சமம். கண்ணு புரியுதாடா? இது ரெண்டையும் கழிக்கப்பட்டக்கூடிய வேல்யூ ஆனது மின்னழுத்த வேறுபாடுனா ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடானது இது ரெண்டுலேயும் எனக்கு கிடைக்கக்கூடிய மின்னழுத்தத்தினுடைய கூடுதலுக்கு சமம். கழிக்கப்பட்ட வேல்யூ இதனுடைய கூடுதலுக்கு சமம். Vக்கு பதிலாக Q by CA, V2க்கு பதிலாக Q by CBன்னு எழுதுறேன். ஸோ Q/2 + Q/P எல்சிஎம் எடுத்தால் 7Q by 10. 7 7 கேன்சல். Qவோட வேல்யூ 10 கூலும் கிடைக்குது. இப்போ VAனா VA is equal to Q by CA. Qவோட வேல்யூ 10. Cயில் இந்த இடத்துல அதனுடைய வேல்யூ என்னடா கண்ணு? 2. அப்போ 10/2 சிம்பிளிஃபை பண்ணால் 5 வோல்ட் ஆனது பாஸ் ஆகுது. அப்போ ஏங்கிற புள்ளியில் எனக்கு மின் அழுத்தத்தினுடைய மதிப்பானது 5 வோல்ட். கண்ணே புரியுதாடா? புரிஞ்சது மேம். ஓகேடா கண்ணே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 158 போடலாம் கண்ணு. The charge on 4 microfarad capacitor in the given circuit. அதாவது 4 மைக்ரோஃபேரட் சார்ஜ் இருக்குல்லடா கண்ணே. இந்த இடத்துல எனக்கு மின்னூட்டத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடா கண்ணே. The charge on 4 microfarad capacitor in the given circuit. இதுக்கு ஆன்சர் பார்ப்போம் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு. சம் இங்கே எழுதுறேன் பாடுறான்.
இங்கே 10 வோல்ட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல 3 மைக்ரோ ஃபேரட், இங்கே 4 மைக்ரோ ஃபேரட், இங்கே 1 மைக்ரோ ஃபேரட், இங்கே 5 மைக்ரோ ஃபேரட். ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, 4 மைக்ரோ ஃபேரட் கொண்ட மின்தேக்கியின் மின்னூட்டம் என்னன்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்கடா கண்ணு. மின்னூட்டமானது என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த சம் எப்படி கணக்கு போகலாம்? மின்னூட்டமானது தொடர் இணைப்பில் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும், நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்போ கண்டுபிடிப்போம். இது ரெண்டு எப்படி கணக்கு இருக்குது? இந்த ரெண்டு எண்டும் இதோட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ரெண்டு எண்டும் இதோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டு கனெக்ஷன் எப்படி இருக்கு? parallel connection மேம். parallel 1 மைக்ரோஃபாரட்டும் ப்ளஸ் 5 மைக்ரோஃபாரட்டையும் ஆட் பண்ணுறேன். therefore 6 மைக்ரோஃபாரட்னு கிடைக்குது. அப்போ டயக்ராமு 4, இங்கே 6, கீழே ஒரு 3, அதுக்கப்புறம் பொட்டான்ஷியல் 10 வோல்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 6 மைக்ரோஃபாரட்டு, 4 மைக்ரோஃபாரட்டு, இந்த இடத்துல 3 மைக்ரோஃபாரட். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, மின் அழுத்தமானது எவ்வளோ கொடுத்துருக்காண்டாக்கண்ணே? 10 வோல்ட். இந்த நான் கொடுக்கப்பட்ட 10 வோல்ட் ஆனது இந்த ரெண்டு புள்ளி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதனுடைய மதிப்பு என்னதாங்கன்னு இருக்கும்? 10 வோல்ட் தான் இருக்கும். இந்த ரெண்டுக்குமே அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 10 வோல்ட்டாக இருக்கும். சரியாடாக்கண்ணே? இப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து எனக்கு மொத்தம் மின் அழுத்தமானது என்னவா இருக்கும்னா 10 வோல்ட். ஏன்னா இது மூணுமே எப்படி இருக்குன்னா பக்க இணைப்பில் இருக்குடாக்கண்ணே. சரியா? அப்போ இது ரெண்டுக்கும் சேர்ந்து எனக்கு 10 வோல்ட்னா இண்டிவிஜுவலாக இதனுடைய வேல்யூ எவ்வளவு, இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்போ V1 என்னன்னு தெரிஞ்சதுனா தான் ஃபார்முலா நம்மளுக்கு V ஈக்குவல் டு Q பை C, அல்லது Q வேணும்னா Q ஈக்குவல் டு CV. சியோட வேல்யூ அவனே கொடுத்துருக்குறான். V என்னன்னு எனக்கு தெரியணும். இந்த V தெரிஞ்சாதான் Q என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ V1 plus V2 is equal to 10. ஓகே வாடாக்கண்ணே? இப்போ V1க்கு ஃபார்முலா என்ன? Q பை C. அப்போ Q divided by C1 plus Q divided by C2 equal to 10. இப்போ Q எனக்கு தெரியாது, நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். C1ஓட வேல்யூ என்னடாக்கண்ணே? 4 plus Q divided by C2ஓட வேல்யூ 6 equal to 10. அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்டாக்கண்ணே. Qவை காமனாக வெளியே எடுத்துரு. அப்போ 1/4 plus 1/6 equal to 10. Q equal to 6 plus 4 10 divided by 24 equal to 10. அடுத்த ஸ்டெப்பு 10க்கும் 10க்கும் கேன்சல் ஆயிடுச்சுடாக்கண்ணே. அடுத்த ஸ்டெப்பு இங்கே 1 இருக்குது. அப்போ Qவோட வேல்யூ எவ்வளவு? Q divided by 24 equal to 1. அப்போ Q equal to 24 கூலும். சரியா? இப்போ Qவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ Qவோட வேல்யூ 24 கூலும். அவ்வளோதான் நினைக்கிறேன்டா கணக்கு. ஏன்னா Q தானே கொஷினே கேட்டிருந்தாங்க. அப்போ எவ்வளோ மின்னூட்டமானது சேமிக்கப்படுகிறது தானே கணக்கு கொஷினு. அப்போ 24 கூலும். இப்போ எதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ரெண்டுக்கும் சேர்த்து Qவோட வேல்யூ. ஏன்னா மின்னூட்டமானது தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது இங்கே எவ்வளோ மின்னூட்டமானது சேமிக்கப்படுகிறதோ அதே மின்னூட்டம் தான் இங்கேயானது சேமிக்கப்படும். சரியா? அப்போ Q divided by C1 plus Q divided by C2 equal to 10. இப்போ நான் கண்டுபிடிச்சது கரெக்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குடாக்கண்ணே. இங்கே பாடுறான், Qவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? V1 is equal to Q by C1. Qவோட வேல்யூ 24. C1ஓட வேல்யூ என்னடாக்கண்ணே? 4. சிம்பிளிஃபை பண்ணால் வோல்டேஜ் எவ்வளவு? 6 வோல்ட் ஆனது பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? அதே V2 equal to Q by C2. Qவோட வேல்யூ 24 divided by 6. சிம்பிளிஃபை பண்ணால் 4 வோல்ட். ரெண்டையும் ஆட் பண்ணு 10 வோல்ட் கிடைக்குதா? அப்போ நான் கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். கண்ணே சம் புரியுதாடா? மேம் புரிஞ்சுது மேம். ஓகேடா கண்ணே. $158 கேன்சர் 24 மைக்ரோ கூலும்டா கண்ணே. ஏன்னா ஃபேரட் வந்து மைக்ரோ ஃபேரட்டில் இருக்குது, அதனால் மைக்ரோ கூலும் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான்டா. இது வந்து நான் கண்டுபிடிச்சது கரெக்டான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு குழு தான்டா கண்ணே இது. நெக்ஸ்ட் சம் போகலாம். சம் நம்பர் 8.
கொஷின் நம்பர் 159 நம்மளால் போட முடியும்டாக்கண்ணே. பார்க்கலாம். கொஷின் நம்பர் 159 படுறான். 6 3 மேலே 3 கீழே 3 மறுபடியும் 3 கொடுத்துருக்காங்க. ஏக்கு பிக்கு இடையில கூடிய மின்னழுத்த வேறுபாடு 60 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்கடாக்கண்ணே. எனில் 6 மைக்ரோஃபேரட் இருக்குல்லடாக்கண்ணே. ஸோ த பொட்டான்ஷியல் அக்ராஸ் 6 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர், அதாவது 6 மைக்ரோஃபேரட் கொண்ட கெப்பாசிட்டர் வழியே மின் அழுத்தம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடாக்கண்ணே. சம் படுறான். 6 3 மேலே 3 கீழேயும் 3 இங்கேயும் 3 6 மைக்ரோஃபேரட் 3 மைக்ரோஃபேரட் தென் 3 மைக்ரோஃபேரட் இங்கே ஒரு 3 மைக்ரோஃபேரட் இங்கே ஒரு 3 மைக்ரோஃபேரட். புள்ளி பி டாக்கன்னு இது ஏ. ஏ மற்றும் பிக்கு இடையில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 60 வோல்ட் எனில் 6 மைக்ரோஃபேரட் மின்தேக்கியின் மின்தேக்கி வழியே மின்னழுத்தமானது என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடாக்கண்ணே. மின்னழுத்தம் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த டோட்டலாக இதனுடைய பொட்டான்ஷியல் எதுக்கு ஈக்குவல்? 60 வோல்ட்டுக்கு ஈக்குவல். இது எல்லாமே எப்படி கனெக்ஷனில் இருக்குடாக்கண்ணே? சீரியஸாக இருக்காமா? ஃபஸ்ட்டு மொத்தம் எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். சார்ஜ் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஒரே நிமிஷம்டா. சார்ஜ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு என்ன கனெக்ஷன்லடா கண்ணே இருக்கு? parallel connection மேம். parallel. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கண்ணு வரும்? 3 + 3 ஆட் பண்ணால் 6 மைக்ரோஃபேரட். புள்ளி ஏ இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 3 அகைன் 6 அகைன் 3ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே 6 மைக்ரோஃபேரட்டு இங்கே 3 மைக்ரோஃபேரட்டு இங்கே 3 மைக்ரோஃபேரட்டு இங்கே 6 மைக்ரோஃபேரட்டு. இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி பி. சரியாடாக்கண்ணே? இப்போ ஒவ்வொன்றுக்கும் இடையில இது வந்து தொடர் இணைப்புங்கிறனால மின்னழுத்தமானது வேறுபட்டு தான் இருக்கும். இது வேல்யூ V1 V2 V3 V4. இதனுடைய மொத்த மதிப்பானது எதுக்கு ஈக்குவல்னா 60 வோல்ட்டுக்கு ஈக்குவல் டாக்கண்ணே. இப்போ இதில் Q என்னன்னு தெரியாது. Q கண்டுபிடிச்சங்க அப்புறம் V1ஓட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அவன் கொஷின் கேட்கறது V1 தான் என்னன்னு சொல்லி கொஷின் கேட்குறான். 6 மைக்ரோஃபேரட் கொண்ட மின்தேக்கியின் வழியே மின்னழுத்தமானது V1 இதனுடைய வேல்யூ தான் கேட்குறான். V வேணும்னா Q/C. அப்போ Qவோட வேல்யூ என்னங்கிறத தெரியணும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். தேர்ஃபோர் Q/C 1ஓட வேல்யூ 6. எல்லாமே தொடர் இணைப்பில் மின்தேக்கி மின்னூட்டமானது சமம் டாக்கண்ணே. சரியா? அதனால Qனே போட்டுக்கலாம். இதனுடைய வேல்யூ 3 + Q/6 + Q/3 = 10. அப்போ 2Q/6 2 Q/6 Q/6 ஆட் பண்ணால் 2Q/6. அதே மாதிரி 2Q/3 டாக்கண்ணே = 10. அடுத்த ஸ்டெப்பு இதை சிம்பிளிஃபை பண்ண டாக்கண்ணே 3. அப்போ 1Q/3யும் 2Q/3 ஆட் பண்ணால் 3Q/3. ஸோ அப்போ 3Q/3 = 10. இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் பண்ணிட்டாக்கண்ணே. அப்போ Qவோட வேல்யூ 10 கூலும். அப்போ ஒவ்வொரு மின்தேக்கி தட்டுலையும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மின்னூட்டமானது சேமிக்கப்படுதுன்னா 10 கூலும் மின்னூட்டமானது சேமிக்கப்படுது. இப்போ இதுலேருந்து V1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிட்டாக்கண்ணே. அப்போ V1 = Q/C1. Q1ஓட வேல்யூ 10, Cயோட வேல்யூ ஆனது 6 மைக்ரோஃபேரட் × 10⁻⁻6. அப்போ V1 = 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 இங்கே 3. அப்போ 5/3 × 10⁻+6ன்னு ஆகும். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல வந்து Q வேல்யூ கண்டுபிடிக்கல டாக்கண்ணே. இங்கே வந்து மைக்ரோன்னு யூஸ் பண்ணுவோம்ல டாக்கண்ணே. அதனால இந்த மைக்ரோஃபேரட்டை விட்டுரு. இந்த மைக்ரோங்கிற வேர்டை யூஸ் பண்ணாத. சரியா? அப்போ 5/3 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு சிங்கிள் ஆன்சராக தான் கண்ணு வருது.
5/3 ஃப்ராக்ஷனில் வரல. சம் எது தப்பு எழுதிக்கணும். 6 3 3 3 3. ஸோ இது ரெண்டும் பக்க இணைப்பு. அப்போ 3 + 3 6 3 3 3 V1 + V2 + V3 + V4 = கண்ணு 60 வோல்ட்டுடா. நான் பாரு 10 வோல்ட்டுன்னு வச்சு ஆன்சர் போட்டிருக்கேன்டா கண்ணு. 60மா. அப்போ Qவோட வேல்யூ எவ்வளோடா கண்ணு? 60 கூலும் ஆஃப் சார்ஜ் ஆனது ஸ்டோர் ஆகுதுடா கண்ணு. சரியா? அப்போ V1 = Q/C1. அப்போ 60 / 6. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 10 வோல்ட். அப்போ V1ஓட வேல்யூ 10 வோல்ட். கண்ணு இப்போ சம் புரியுதாடா? எஸ் மேம். ஓகேடா கண்ணு. 159க்கு என்ன ஆன்சர்? ஓகேம்மா. அடுத்த சம்டா கண்ணு. கொஸ்டின் நம்பர் 9. நூற்றி 60வது சம் போடுறாக்கண்ணே. கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கவனிங்க. இதில் மின்னழுத்த வேறுபாடு 60 வோல்ட்டுன்னு சொல்லிட்டாங்கடா கண்ணே. ஏக்கும் பிக்கும் இடையில 60 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. எனில் எம்முக்கும் எண்ணுக்கு இடையில மின் அழுத்தமானது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடா கண்ணே. சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏக்கு பிக்கு இடையில 60 வோல்ட் மின்னழுத்தமானது கொடுக்கப்படுகிறது எனில் எம் அண்டு எண்ணுக்கு இடையில மின்னழுத்த வேறுபாடு. எம்முக்கும் எண்ணுக்கும் இடையில மின்னழுத்த வேறுபாடோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடா கண்ணு. இதனுடைய வேல்யூ சி. இப்போ இதெல்லாமே எந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்குன்னு பார்த்துட்டே வரடா கண்ணு. இதுக்கும் ரெண்டுக்கும் இடையில 60 வோல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து ஏலேருந்து 2ஆ பிரியுதாடா கண்ணு. இங்கே ஒன்று போகுதா. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஏவோட கண்டினியூட்டி தான். அடுத்தது ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ இந்த மூணும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மூணும் எப்படி இருக்குன்னா சீரியஸாக இருக்குடா கண்ணே. சரியா? எம்என்னுங்கிற பாயிண்ட்டை விட்டுட்டு ஏலேருந்து கன்சிடர் பண்ணடா கண்ணே. இப்போ நீ இதுவே சீரியஸ்ன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா தொடக்கமும் முடிவும் ஒரே புள்ளியிலேயே இருக்குது. இங்கே படுறா கண்ணே. ஏங்கிற புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்படி கண்டினியூ. இது 2C. இந்த 2Cயோட கண்டினியூட்டி சி. சியோட கண்டினியூட்டி அகைன் 2C. இதனுடைய கண்டினியூட்டி ஆனது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுதாடா கண்ணே. அப்போ ஏலேருந்து 2 பாயிண்ட் ஆனது போகுது. ஒரு பாயிண்ட் ஆனது ஏ, ஒரு பாயிண்ட் ஆனது இங்கே வருது. இன்னொரு பாயிண்ட் ஆனது சிங்கிறதுக்கு இங்கே சிங்கிற ஒன்றுக்கு போகுது. சரியாடா கண்ணே? நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை தான் இங்கே என்னென்னு வச்சுக்கிறாங்கன்னா பின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. புரியுதா? ஏன்னா ஏவும் சியும் ஒரே புள்ளியிலே, அதாவது தொடக்கமும் முடிவும் ஒரே புள்ளியிலே அமையாதுடா கண்ணே. இப்போ நீ இப்படி நாளையுமே சீரியஸ் தாங்க மிஸ்ன்னு சொல்ல முடியாது. இடையில பிங்கிற ஒன்று வருதாடா கண்ணே. அதனால் இந்த மூணும் சீரியஸ்டா கண்ணே. இந்த மூணும் சீரியஸு. இது இதுக்கு பேரலல். இதை தான் ஷார்ட் சிம்பிளாக போடுறோம். ஏலேருந்து 2 கனெக்ஷன் வருது. ஏலேருந்து 2 கனெக்ஷன். இது ஏன்னு வச்சுக்கடா. இப்போ புரிஞ்சிருப்பாரு. ஏலேருந்து 2 கனெக்ஷன் வருது. ஒன்று 2Cக்கு போகுது, இன்னொன்று சிக்கு வருது. சரியா? 2Cயோடைய கண்டினியூட்டி சிக்கு போகுது, சியோட கண்டினியூட்டி 2Cக்கு போகுது. நெக்ஸ்ட்டு
அந்த 2Cயும் இந்த சியும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை தான் நான் என்னென்னு வச்சுருக்கிறேன்னா பின்னு வச்சுருக்கேன். அப்போ இந்த பாயிண்ட்டை தான் நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஷார்ட் டயக்ராம் புரியுதா? இப்போ இது எதுக்குன்னு கேட்குறான்னா எம்முக்கும் எண்ணுக்கும் இடையில மின்னழுத்த வேறுபாடு. அப்படின்னா சியோட மின்னழுத்த வேறுபாடு என்னங்கிறதான் கொஸ்டின். சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாடா? எஸ் மேம். ஓகேடா கண்ணே. இப்போ நீயே போட்டுருவ பாரு. இப்போ ஏன் புள்ளிக்கு இடையில மின்னழுத்த வேறுபாடானது 60ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சியில் எவ்வளோ மின்னழுத்தம் இருக்கும் அப்போதான் இதனுடைய மின்னழுத்தமும் சமம்னு அர்த்தம். இப்போ மூன்றும் தொடர் இணைப்புல இருக்குது. தொடர் இணைப்புல இருந்ததுன்னா மின்னழுத்தமானது சமமாக இருக்குமா வேறுபட்டு இருக்குமா? கண்ணே இப்போ இந்த சிங்கிறதுல இடத்துல தான் கண்ணே என் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த எம்முக்கும் எண்ணுக்கும் இடையில மின் அழுத்தமானது எவ்வளவுன்னு கொஸ்டினா கேட்டிருக்காண்டா கண்ணே. இப்போ இந்த மூணும் தொடர் இணைப்புல இருக்குமா? தொடர் இணைப்புல இருக்கப்படும் போது மின் அழுத்தமானது சமமாக இருக்குமா வேறுபட்டு இருக்குமா? சமமா இருக்கும் மேம். டாய் தொடர் இணைப்புடா. தொடர் இணைப்புல வியோட வேல்யூ என்ன இருக்குன்னு சொன்னாண்டாக்கனே, வேறுபட்டு இருக்குன்னு படிச்ச மாட்டாக்கனே. ஏன்னா கொடுக்கப்படக்கூடிய மின் அழுத்தமானது 3 மின்தேக்கிகளுக்கும் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது ஒவ்வொரு மின்தேக்கிக்கும் தனித்தனி வேல்யூவா இருக்கும், சமமாக இருக்காது. சரியா? இப்போ அதுக்கு V1 + V2 + V3 கண்டுபிடிக்கணும்டா கண்ணே. சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுலடா? இந்த டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டிருக்கேன்டா கண்ணே. மறுபடியும் வேணாலும் போடுறேன் பாடுறா. ஏலேருந்து 2ஆ ஸ்ப்ளிட் ஆகுதுடா கண்ணே. சரியா? ஏலேருந்து 2ஆ ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று 2Cக்கு போகுது. 2Cயோட கண்டினியூட்டி எங்கே போகுது? சிக்கு போகுது. அகைன் சியோட கண்டினியூட்டி 2Cக்கு போகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே சியோட கண்டினியூட்டியும் 2Cயும் மீட் பண்ணுது. சியும் இந்த 2Cயும் மீட் பண்ணுது. இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கிறேன்னா பி, இந்த பாயிண்ட் ஏ. இது சி, இது 2C, இது சிடா கண்ணே, இது வந்து 2C, இங்க சி. இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில மின் அழுத்தமானது 60 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. எனில் சியோட மின் அழுத்தம் என்னங்கிறதான் கணக்கு கொஸ்டின். ஏன்னா எம்என் பாயிண்ட் ஆனது இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ சீரியஸ் கனெக்ஷனை நான் எடுத்துக்கிறேன். therefore V1 + V2 + V3 ஈக்குவல் டு Q by C1. C1ஓட வேல்யூ 2 + Q டிவைடட் பை 1 + Q டிவைடட் பை 2C. இங்கே மின் அழுத்தமானது இங்கேருந்து இது வரைக்கும் 60னா இங்கேருந்து இது வரைக்கும் என்னவா தான் இருக்கும்னா 60 தான் இருக்கும். இங்கே இதனுடைய மதிப்பு 60 வோல்ட்னா இங்கேயும் அதனுடைய மதிப்பு என்னதான் கண்ணு 60 வோல்ட். இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில 60 வோல்ட் தான் கண்ணு இருக்கும். சரியா? அப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 60க்கு ஈக்குவல். இதை ஈக்குவல் பண்ணி Qவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி எழுதலாம்? காமனா 2ன்னு வச்சுக்கடா கண்ணு. Q + 2Q + Q ஈக்குவல் டு 60. 3Q 4Q. அப்போ 4Q டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 60. இது சிம்பிளிஃபை பண்ணால் 2, இது சிம்பிளிஃபை பண்ணால் 30. அப்போ Qவோட வேல்யூ 30 கூலும். சரியா? இப்போ இந்த இடத்துல V தான் கணக்கு கேட்குறாங்க. அப்போ V ஈக்குவல் டு Q by C. V ஈக்குவல் டு Q டிவைடட் பை C. இங்கே சியோட வேல்யூ எவ்வளோனா 1டா கண்ணு. சரியா? Qவோட வேல்யூ 30 கூலும், சியோட வேல்யூ ஆனது 1 கூலும். இப்போ இதையும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மொத்த வோல்டேஜ் எவ்வளோனா 30 வோல்ட்டா கண்ணு. அப்போ ஏக்கும் பிக்கும் இடையில மின் அழுத்தமானது 60 வோல்ட்டா இருந்தால் எம்முக்கும் எண்ணுக்கும் இடையில மின் அழுத்தமானது 30 வோல்ட்டா இருக்கும். கண்ணு சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாடா? எஸ் மேம். ஓகே கண்ணு. ஆனால் நம்ம சர்க்கியூட்டை பார்த்தோன்னே நம்ம என்ன கண்ணு தப்பு பண்ணுவோம் தெரியுமா? மிஸ் இது வந்து பேரலல் மாதிரி தானே மிஸ் இருக்குது. இங்கே MN இருக்குங்க மிஸ், இங்கே ஏபின்னு இருக்குங்க மிஸ். இப்போ இதனுடைய மின்னழுத்தம் 60னா இங்கேயும் அதனுடைய மின்னழுத்தம் 60, இங்கேயும் அதனுடைய மின்னழுத்தம் 60 அப்படின்னு நம்ம நினைப்போம். சரியா? ஆக்சுவலி அது ராங்கடா கண்ணு. நான் சொல்லியிருக்கேன் ஏவும் பியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டயக்ராமை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் ஏவை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணேன். ஸ்ப்ளிட் பண்ணால் இதனுடைய கண்டினியூட்டி இப்போ இது 3ம் சீரியஸுங்கிறது தெரிய வருது. இது மட்டும்தான் பேரலல். அதனுடைய சப் டயக்ராம் தான் கணியுது. இப்போ புரிஞ்சுதுன்னா இதை புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும்
இப்போ இந்த சிக்கு மட்டுமே எவ்வளோ மின்னழுத்தம்னா 60 வோல்ட்டு. இந்த மூணுக்கும் சேர்ந்து எவ்வளோ மின்னழுத்தம்னா 60 வோல்ட்டு. ஏன்னா இதுவும் எந்த மாதிரியான கனெக்ஷனில் இருக்குன்னா பேரலில் இருக்குது. பேரலில் இருக்கும்போது மின்னழுத்தமானது சமம். சீரியஸாக இருக்கும்போது மின்னூட்டம் தான் சமமாக இருக்கும். சரியா, சார்ஜ் தான் சமமாக இருக்கும். இப்போ 2 கூலும் சார்ஜ் இருந்துச்சுன்னா 2 கூலும் மைக்ரோஃபேரட் இருந்தால் அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் ஒரு 5 சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த தகட்டுலேயும் 5 தான் ஸ்டோர் ஆகும், இந்த தகட்டுலேயும் 5 தான் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இது மூணும் தொடர் இணைப்பில் இருக்குது. தொடர் இணைப்பில் இருக்கும்போது மின்னூட்டம் தான் சமமாக இருக்கும். பக்க இணைப்பில் இருந்ததுன்னா மின் அழுத்தமானது சமமாக இருக்கும். இப்போ சிங்கிற கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய 2 தகடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின் அழுத்தமானது 60 வோல்ட்டு. அதே மாதிரி இந்த 3 தகடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய மொத்த மின் அழுத்தமானது எவ்வளோடாங்கன்னே 60 வோல்ட்டு. அதுல இருந்து மொத்த மின் அழுத்தம் 60ன்னு சொல்லி வச்சு சார்ஜ் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அதுல இருந்து வியோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறேன். V = Q/C. Qயோட வேல்யூ 30, சியோட வேல்யூ 1. அதனால 30/1 therefore 30 வோல்ட். கணக்கு புரியுதாடா? எஸ் மேம். ஓகேடா கண்ணு. அடுத்த சம்மு. கொஸ்டின் நம்பர் 10. இங்கே பாருக்கண்ணே சம் நம்பர் 171 பாருங்க. இப்போ முக்கோணம் மாதிரி கொடுத்துட்டாங்க. 3 கெப்பாசிட்டர் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஆர்ம்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ 5 வோல்ட் அப்ளைடு பிட்வீன் ஏக்கும் பிக்கும் இடையில 50 வோல்டேஜ் ஆனது கொடுக்குறதாங்க. த வோல்டேஜ் பிட்வீன் பிக்கும் சிக்கும் இடையில எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடா கண்ணே. அதாவது மின் அழுத்தம் ஏபிக்கு இடையில இருக்கக்கூடிய மின் அழுத்தம் 5 வோல்ட் எனில் பிசிக்கு இடையில இருக்கக்கூடிய மின் அழுத்தம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம்டா. ஃபர்ஸ்ட் நான் சம் எழுதுறேன். ஏ பி சி சரிடா கண்ணு, இங்கே சார்ஜ் போடணும். இங்கே வந்து 2 மைக்ரோஃபேரட்டு, இங்கேயும் 2 மைக்ரோஃபேரட், இங்கே 3 மைக்ரோஃபேரட். ஏ அண்ட் பிக்கு இடையில மின் அழுத்தமானது 5 வோல்ட் எனில் பிக்கும் சிக்கும் இடையில மின் அழுத்தமானது யாது அப்படிங்கிறதான் கணக்கு கொஸ்டின். இதை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி டயக்ராமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏலேருந்து 2 கனெக்ஷன் போகுதுடா. ஏலேருந்து 2 கனெக்ஷன் போகுதுடா கண்ணே. அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குதுன்னு சொல்ல பார்க்கலாம். ஏலேருந்து 2 கனெக்ஷன் போகுதுடா கண்ணே. எப்பயுமே 3 சீரீஸ் ஆங் மிஸ் அப்படின்னு கேட்டுறாத. ஏன்னா ஏலேருந்து 2 போகுது சரியாமா. அப்போ இதுவும் ஒன்றுக்கு எப்படி இருக்காது, தொடர் இணைப்பில் இருக்காதுன்னு அர்த்தம். புரியுதாடா கண்ணே? ஏல கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இதனுடைய முடிவானது ஏலியே போய் முடியக்கூடாது. இதுதான் ரூல்டா கண்ணே. வேற ஏதாவது ஒரு எண்டில் தான் போய் முடியணும். இப்போ ஏ ஆனது இங்கே இருக்குடா கண்ணே. ஏலேருந்து 2 கனெக்ஷன் போகுது. ஒரு கனெக்ஷன் 2 மைக்ரோஃபேரட்டுக்கு, 2லேருந்து எங்கே வருது, 3க்கு வருது. 3யோட இன்னொரு 2 எங்கே போய் முடியுது, பியில் போய் முடியுது. அப்போ இதனுடைய சப் டயக்ராம் எப்படி போடலாம், ஏலேருந்து 2 பிரிச்சுக்கிட்டேன். 1 2 மைக்ரோஃபேரட்டுக்கு போகுது. 2 மைக்ரோஃபேரட்டோட கண்டினியூ ஆனது எங்கே போகுது, 3 மைக்ரோஃபேரட்டுக்கு போகுது. இந்த 3 மைக்ரோஃபேரட்டும் இங்கே கீழே இருக்கக்கூடிய 2 மைக்ரோஃபேரட்டும் எந்த பாயிண்டில் போய் மீட் பண்ணுது, பிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது சரியா. சி ஆனது இந்த பாயிண்டில் இருக்குது. ஓகேவா. இப்போ இங்கே 2 மைக்ரோஃபேரட். இப்போ அவங்க கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏக்கும் பிக்கும் இடையில 5 வோல்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ பிக்கும் சிக்கும் இடையில என்னதான் இருக்கு, இதுதான் கணக்கு இருக்கு சரியாமா. பிக்கும் சிக்கும் இடையில என்ன இருக்கு, 3 மைக்ரோஃபேரட். அப்போ இதனுடைய மின் அழுத்தமானது என்னன்னு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது V1 வச்சுக்கோ, இதை V2ன்னு வச்சுக்கோ. இங்கே இருக்கிறது இதனுடைய வேல்யூவானது இங்கேருந்து இது வரைக்கும் இந்த 2 மைக்ரோஃபேரட்டோட மின் அழுத்தமானது 5 வோல்ட். இது ரெண்டும் சேர்ந்த மின்னழுத்தமானது 5 வோல்ட் எனில் இதனுடைய வேல்யூ என்னங்கிறதா கண்ணே நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின். புரியுதாடா கண்ணே?
இப்போ சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சார்ஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா Q/2 + Q/3 = 5. 6 3Q + 2Q = 5. அப்போ 5Q / 6 = 5. 5 5 கேன்சல் தாக்கனே. அப்போ Q = 6 கூலும். Q ஓட வேல்யூ 6 கூலும். இப்போ V2 தான் கண்ணு வேணும். இப்போ மின்னழுத்தமானது எது ரெண்டுக்கும் இடையில? Bக்கும் Cக்கும் இடையில. அப்போ V = Q/C. Q ஓட வேல்யூ 6. இங்கே C ஓட வேல்யூ என்னடா கண்ணு? 3. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 கண்ணு. அப்போ V ஓட வேல்யூ 2 வோல்ட். மின் அழுத்தத்தை குறிக்கக்கூடிய லெட்டரும் V தான் கண்ணு. அதனுடைய வோல்ட்டுனாலும் என்னதான் கண்ணு? V தான். சரியா? அப்போ Bக்கும் Cக்கும் இடையில மின் அழுத்தம் எவ்வளோடா கண்ணு? 2 வோல்ட். கண்ணு செம்ம ஈஸியாக இருக்காடா கண்ணு? புரியுதாமா? எஸ் மேம். ஓகேடா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11. நூற்றி 57வது சம் பாடுறா கண்ணு. C1 C2 C3 3 கொடுத்துட்டாங்க. 10 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. C1ஓட வேல்யூ 2, C2ஓட வேல்யூ 3, C3ஓட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ த சார்ஜ் ஆனது கெப்பாசிட்டர் C1 C2 C3ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஆனது ஸ்டோர் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. இந்த சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இது C1டா கண்ணு. இது C1டா. இது C2டா கண்ணு. இது C3டா கண்ணு. சரியா? இது 10 வோல்ட் பேட்டரி. இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ 10 வோல்ட் கொடுத்துறதா சொல்லிட்டாங்க. C1ஓட வேல்யூ 2 மைக்ரோஃபேரட். C2ஓட வேல்யூ 3 மைக்ரோஃபேரட். C3ஓட வேல்யூ எவ்வளோனா 5 மைக்ரோஃபேரட்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு மின்தேக்கி C1 C2 C3ங்கிற மின்தேக்கியின் மின்னூட்டம் யாதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடா கண்ணு. மின்னூட்டம் யாதுங்கிறதான் கொஸ்டின். சரியா? இந்த சம் எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் எண்டு டு எண்டு கனெக்ஷனாக இருக்காடா கண்ணே. இது ரெண்டும் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கு. ஆனால் நீ பேரலல் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுக்காக பேரலல் கொடுத்துக்கிறோம்? C1ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. Q1 Q2 Q3ஓட வேல்யூ என்னங்கிறதான் கணக்கு கொஸ்டின். Q1 என்ன, Q2 என்ன, Q3 என்னங்கிறத கொஸ்டின். சரியா? இப்போ இது ரெண்டையும் நீ மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் சீரியஸ்ன்னு தெரிஞ்சிடும். இதுவும் சீரியஸ்ன்னு வச்சுக்குவேன். சீரியஸ்ன்னு வச்சு டோட்டல் கெப்பாசிட்டர் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்குவேன். சரியா? பட் ஆனால் அதனுடைய இண்டிவிஜுவலிட்டின்னு வரும்போது இங்கே Q1 வரும், இங்கே Q2ன்னு வரும், இங்கே Q3ன்னு வரும். இப்போ இந்த சம் எப்படிடா கணக்கு கண்டுபிடிக்கலாம்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டலே கண்டுபிடிப்போம். டோட்டல்னா இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கனெக்ஷன் எப்படிடா கணக்கு இருக்கு? பேரலாக இருக்கான். C1 C2 ஆட் பண்ணலாமா? C1ஓட வேல்யூ 2, C2ஓட வேல்யூ 3. அப்போ 2 + 3ன்னு ஆட் பண்ணால் 5 மைக்ரோஃபேரட்னு கிடைக்கும். அடுத்து சம் டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணு.
இப்போ இதனுடைய வேல்யூ 5 மைக்ரோ ஃபேரட்னு கிடச்சிருச்சு. இதுக்கு கீழே C3 ஆனது இருக்குது. C3 இது 10 வோல்ட். இப்போ இது ரெண்டு எந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கு? சீரீஸாக இருக்குடா கண்ணே. அப்போ 1/5 ப்ளஸ் 1/C3 யோட வேல்யூ 5. அப்போ 2/5. 1/C யோட வேல்யூ 2/5 டா கண்ணே. அப்போ C யோட வேல்யூ 5/2. C/5/2 மைக்ரோ கூலும். அப்போ டோட்டல் C ஆனது 5/2. டோட்டல் V ஆனது 10 வோல்ட். இப்போ டோட்டல் Q என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? Q is equal to C/V. அப்போ 5/2 into V யோட வேல்யூ 10. அப்போ 5 divided by 20. சிம்பிளிஃபை பண்ணால் 1/5. சரி 1/4 டா கண்ணே. அப்போ Q ஓட வேல்யூ என்னன்னா 1/4. 1/4 எதுக்கு ஈக்குவல்னா 0.25க்கு ஈக்குவல். அப்போ மொத்த மின்னூட்டம் சேமிக்கப்படக்கூடிய மொத்த மின்னூட்டம் எவ்வளோனா 0.25 கூலும். கரெக்டாக டாக்கனே. Q is equal to C/V. C யோட வேல்யூ 5/2. V யோட வேல்யூ 10. அப்போ 20 சிம்பிளிஃபை பண்ணால் 1/4. அப்போ Q ஓட வேல்யூ 1/4. therefore 0.25 மைக்ரோ கூலும் ஆனது சேமிக்கப்படுதுன்னு தெரிய வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பு, இப்போ டோட்டல் வந்து இதுன்னு தெரிஞ்சிருச்சுடாக்கண்ணே. இதில் C1 எவ்வளவு, C2 C1ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மின்னூட்டமானது சேமிக்கப்படுது, C2ல எவ்வளவு, C3ல எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணிட்டா வந்த மொத்தமானது 0.25க்கு ஈக்குவலாக ஆகிடும். இப்போ சீரீஸாக இருக்கப்படும் போது எனக்கு இந்த கனெக்ஷன் வச்சு C3யோட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிருமில்லடா கண்ணே. ஏன்னா இது ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ மின்னூட்டமானது சேமிக்கப்படுதுன்னு சொல்லிட்டோம். 0.25 மின்னூட்டமானது சேமிக்கப்படுது. ஏன்னா தொடர் இணைப்பில் மின்னூட்டமானது சமம். ஓகேவாடா கண்ணே? அப்போ C3ல சேமிக்கப்படக்கூடிய மின்னூட்டமானது Q is equal to C/V. இருடா. V1 plus V2 equal to 10 volt. அப்போ Q/5 plus Q divided by C3 யோட வேல்யூ 5 equal to 10. அப்போ 2Q divided by 5. 2Q divided by 5 equal to 10. therefore Q equal to 2Q equal to 50. அப்போ Qவை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25 கிடைக்குதுடா கண்ணே. இங்கே 0.25 கிடைக்குதே. இங்கே மிஸ்டேக் இருக்குடா. கண்ணே ஃபார்மா தப்பாக எழுதிட்டேன்டா கண்ணே. C is equal to Q/V டா. அப்போ Q is equal to CV டா கண்ணே. இப்போ ஃபார்மா தப்பாக எழுதிட்டேன். C is equal to Q/V. அப்போ Q is equal to CV. அதனால தான் இங்கே ஆன்சர் வரல. இந்த மெத்தடில் போட்டால் 25 வருது பாரு. இப்போ போட்டு பாரு கிடைக்கும். C is equal to Q/V. அப்போ Q is equal to CV. Qவோட வேல்யூ 5/2. 5/2. Vயோட வேல்யூ வந்துட்டு டோட்டலாக 5/2 மைக்ரோ ஃபேரட்டு. Vயோட வேல்யூ வந்து 10 வோல்ட்டு. ஃபைவ் பை டூ இன்ட்டு 10. அப்போ Qவோட வேல்யூ 50 டிவைடட் பை 2. அப்போ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஆனது ஸ்டோர் ஆகுதுன்னா 25 கூலுமானது சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுன்னு தெரிய வருதுடா கண்ணே. சரியா? இப்போ எனக்கு இந்த 5 மைக்ரோ கூலுமோ C3 ரெண்டுலேயுமே எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகும்னா 25 டா கண்ணே. சரியா? இதுலேயும் 25 கூலும் ஆஃப் சார்ஜ் ஆனது ஸ்டோர் ஆகும். இதுலேயும் 25 கூலும் ஆஃப் சார்ஜ் ஆனது ஸ்டோர் ஆகும். ஏங்க மிஸ் இது ரெண்டுலேயும் 25 25ன்னு சொல்கிறீங்கன்னா
இது ரெண்டு எந்த மாதிரியான ரிலேஷன்ல இருக்குடாக்கனே? தொடர் இணைப்புல இருக்குது. சரியா? தொடர் இணைப்புல இருக்கப்படும் போது மின்னூட்டத்தினுடைய மதிப்பானது சமமாக இருக்கும். மின்னூட்டமானது எப்படி இருக்கும்டாக்கனே? சமமாக இருக்கும். அப்ப இதுலயும் 25னா இதுலயும் என்னதான் இருக்கும்? 25 தான் இருக்கும். அப்ப C3 வச்சுட்டு C1 ஓடையும் C2 ஓட வேல்யூ என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்ப C3 ஓட வந்துட்டு C3ல் சேமிக்கப்படக்கூடிய மின்னூட்டமானது Q3 ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறேன்னா 25 மைக்ரோ கூலும். சரியாடாக்கண்ணே? 25 மைக்ரோ கூலும் ஆனது சேமிக்கிறேன். மீதி Q1 + Q2 இது ரெண்டு எப்படி இருக்கு? பக்க இணைப்புல இருக்குடாக்கண்ணே. பக்க இணைப்புல மின்னோட்டமானது வேறுபட்டு இருக்கும். அப்ப Q1 + Q2 is equal to Q3க்கு ஈக்குவல். இப்போ Q1 Q2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். Qக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? Q is equal to CV. Q is equal to CV. அப்போ C1V + C2V equal to Q3. C1 C2க்கு வேல்யூ தெரியும். இங்க பொட்டன்ஷியல் V ஓட வேல்யூ தெரியுமா? தெரியாது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு பொட்டன்ஷியல் எவ்வளவு, இதுக்கு பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவாடாக்கனே? இந்த V1 எவ்வளவு, இந்த V2 ஓட வேல்யூ எவ்வளவுன்னு தெரியணும். இப்போ V1 + V2 இது வேணும்னா நம்மளுக்கு V1 V2 வேல்யூ என்னன்னு தெரியணும்டாக்கனே. V1 + V2 equal to 10 வோல்ட்டு. Vக்கு ஃபார்முலா Q/C1 + Q/C2 equal to 10. Q ஓட வேல்யூ 25 டிவைடட் பை C1ங்கிறது இங்கே 5, C2ங்கிறது இங்கே C3யை குறிக்குதுடாக்கண்ணே. சரியா? C3 ஓட வேல்யூ 5. அப்போ 25 divided by 5 plus 25 divided by 5 equal to 10. சரி இது மட்டும் இருந்தால் போதும். அப்போ V1 equal to Q/C1. அப்போ 25 divided by 5 therefore 5 volt. அப்போ இங்கே பாயக்கூடிய மின் அழுத்தமானது கண்ணே இங்கே பாடுறா, இங்கேருந்து இது வரைக்கும் பாயக்கூடிய மின் அழுத்தமானது 5 வோல்ட்டுடாக்கண்ணே. இங்கேருந்து இது வரைக்கும் பாயக்கூடிய மின்னழுத்தமானது 5 வோல்ட். இது ரெண்டும் சேர்ந்து தான் 10 வோல்ட்டுன்னு வருது. இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் பாரு. C1க்கு எவ்வளோடாக்கண்ணே? 2 மைக்ரோஃபேரட்டா? V. ஓகே. Vயோட வேல்யூ 5 வோல்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரிலேஷன் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோ, இந்த ரிலேஷன் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோ. Q1 equal to C1V. அப்போ C1ஓட வேல்யூ 2டாக்கண்ணே. Vயோட வேல்யூ 5. therefore 10 கூலுமானது மைக்ரோ கூலுமானது சேமிக்கப்படுது. ஓகேவா? அடுத்தது Q2ஓட வேல்யூ C2 into V. C2ஓட வேல்யூ 3 மைக்ரோஃபேரட்டு. Vயோட வேல்யூ 5. அப்போ 15 மைக்ரோஃபேரட். டோட்டலாக ரெண்டு ஆட் பண்ணு. 10 + 15 25. எனக்கான ஆன்சர் கிடைச்சதாடாக்கண்ணே. அப்போ Q3ல 25, Q1ல 10, Q2ல 15. ரெண்டையும் ஆட் பண்ணால் தேர்டு ஒன்றுக்கு ஈக்குவல். ஏன்னா தேர்டு ஒன்று தான் தொடர் இணைப்பில் இருக்குது, இது ரெண்டும் பக்க இணைப்பில் இருக்குது. அப்போ இங்கே Q1ஓட மதிப்பு 10, இங்கே Q2ஓட மதிப்பு 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 25ன்னு வந்துடும். 25 இங்கே 25 கூலும்னா இங்கே 25 கூலும்க்கு ஈக்குவல். அப்போ Q1 வந்து 10 மைக்ரோ கூலுமு, Q2ஓட வேல்யூ ஆனது 15 மைக்ரோ கூலும், Q3ஓட வேல்யூ ஆனது 25 மைக்ரோ கூலும். கண்ணு சம் புரியுதாடா? எஸ் மேம். ஓகேடா கண்ணு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் டா கண்ணு. 10 மைக்ரோ கூலும், 15 மைக்ரோ கூலும், 25 மைக்ரோ கூலும். அடுத்த சம்டா. இங்கே 8 மைக்ரோ ஃபேரட்டு, 4 மைக்ரோ ஃபேரட்டு, 2 மைக்ரோ ஃபேரட், இங்கே ஒரு 2 மைக்ரோ ஃபேரட், பி.
இங்கே 4 மைக்ரோஃபாரட். ஓகே கண்ணு, இந்த சம்மில் எனக்கு டோட்டலாக எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்கடா கண்ணு. இந்த பாயிண்ட் ஆனது ஏடா கண்ணு. ஏ மற்றும் பிக்கு இடையே மின்தேக்கு திறன். ஓகே கண்ணை பார்த்தா எப்பட்றா கண்ணு தெரியுது? ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா? ஏ இந்த சர்க்கியூட் வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, இந்த மூணையும் விட்டுரு, இந்த ரெண்டையும் படுறா கண்ணு. இது ரெண்டு எப்பட்றா கண்ணு இருக்கு? இதனுடைய எண்டும் பிங்கிற பாயிண்ட்ல மெர்ஜ் ஆகுது. வேற வேற பாயிண்ட்ல. இங்க பி இல்லைன்னா இது ரெண்டு சீரியஸ்ன்னு சொல்லுவேன். இது பில மெர்ஜ் ஆச்சுன்னா இது ரெண்டு என்ன கனெக்ஷன் டாக்கனே? parallel connection மேம். parallel கனெக்ஷன். சூப்பர் டாக்கனே. இப்போ எனக்கு புரிஞ்ச மாதிரி இதை எழுதிக்கிறேன். இது ரெண்டும் பிங்கிற பாயிண்ட்ல மெர்ஜ் ஆகுது. அப்போ இது ரெண்டும் parallel. 4 மைக்ரோஃபாரட்டு, 2 மைக்ரோஃபாரட்டு, 8 மைக்ரோஃபாரட்டு, தென் 4 மைக்ரோஃபாரட்டு, 2 மைக்ரோஃபாரட்டு. இப்போ ரெண்டு பேரலல்னா 4 + 2 6 மைக்ரோஃபாரட்டுன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பு இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு நான் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே ஆன்சர் ஆனது பின்னு சொல்லி கிடைக்குது. இது ரெண்டும் சேர்ந்து 6 மைக்ரோஃபாரட்டு. இது ஏலேருந்து தான் வருது. ஓகே, இது 8 மைக்ரோஃபாரட்டு, இது 4 மைக்ரோஃபாரட்டு, இது 2 மைக்ரோஃபாரட்டு. இப்போ இது ரெண்டையும் பார்த்தா எப்படி ராக்கன்னு இருக்குது? parallel connection மேம். parallel. சூப்பர் ராக்கன்னு. 8 + 6 14 மைக்ரோஃபாரட்டு. அடுத்த ஸ்டெப்பு ஏ 2 மைக்ரோ, 4 மைக்ரோ, பி. இப்போ 14 மைக்ரோஃபாரட்டு, இங்கே இருக்கிறது 4 மைக்ரோஃபாரட்டு, இங்கே இருக்கிறது 2 மைக்ரோஃபாரட்டு. ஓகேவாடாக்கண்ணே? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பியில் மெர்ஜ் ஆகுது. இது ரெண்டும் கண்டினியூட்டியாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் எப்படி ராக்கண்ணே இருக்கு? சீரியஸ் கனெக்ஷன் மேம். வேரியேஷன். அப்போ 1/4 + 1/14. ஓகேவாடா? சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ ரெண்டும் எந்த டேபிள்ஸில் வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 14 + 4 × 14 × 4. அப்போ 1/c = 18 / 28, 28, 28, 56. ஓகேவா? 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9, இங்கே 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2, 8. அகைன் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ சியோட வேல்யூ 28 / 9 மைக்ரோஃபாரட்டுன்னு கிடைக்குது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு ஏ. இப்போ இங்கே 28 / 9 இங்கே ஒரு ஃபேரட் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தது தான் பி. 28 / 9. இது ரெண்டும் சேர்ந்து 28 / 9. இங்கே ஒரு 2 இருக்குடா கண்ணு. இப்போ இது ரெண்டும் என்ன கனெக்ஷன் டாக்கண்ணே? இது ரெண்டு என்ன கனெக்ஷன் மாதிரி தெரியுதுடா கண்ணு? parallel connection மேம். parallel கனெக்ஷன். இப்போ ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? 28 / 9 + 2. அப்போ 28 + 9 2s are 18 / 9. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 28 10 38 + 8 46 / 9. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கான ஆன்சர் என்ன? ஏபிக்கு இடையில. அப்போ சியோட வேல்யூ 46 / 9 மைக்ரோஃபாரட்டுன்னு கிடச்சிருக்குடாக்கண்ணே. ஒரே நிமிஷம் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இது ஏதாவது டேபிளில் கேன்சல் ஆகுமாடாக்கண்ணே? ஏன்னா ஆன்சர் வந்து 3 மைக்ரோஃபாரட், 8/3, 20, 12. இதுதான் ஆப்ஷனில் இருக்குது.
சம் நம்பர் 165க்கு ஆன்சர் வந்து பி ஆன்சர்டா கண்ணே. கண்ணே 8/3ன்னு வரும். ஏதாவது சிம்பிளிஃபை ஆகுமாடா? இங்கே தப்பு பண்ணியிருக்கேனான்னு பாடுறா கண்ணே. 8/3 தான் கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 12. இங்கே தான் சம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பார்த்தோம். ஒன்றுக்கு ஒன்று பேரலல், ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம். 6ன்னு வந்தது. அப்புறம் இது ரெண்டும் பார்த்தோம். 14 வந்தது. இது ஒன்றுக்கு ஒன்று சீரியஸு. 1/4 + 1/14. 14 + 4 18. 18 14 × 4னா 28. 42 42ஓட ஒரு 14 52 56. 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2 2 2s are 4 ரிமைனிங் 1 9/28. அகைன் சியை போட்டோம் அப்படின்னா 28/9 மைக்ரோஃபேரட்னு கிடச்சிது. அடுத்து இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். அப்போ 28/9 + 2 28 + 18/9 சிம்பிளிஃபை பண்ணால் 46/9 தான் கிடைக்குது. ஆனால் ஆன்சர் வந்து 8/3 இஸ் த ஆன்சர்டா கண்ணே. எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கமாடா? Question number 'given dataல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா 4 2 8 4 2 4 ஒரு நிமிஷம்டா 4 2 8 4 அகைன் 2. கண்ணே நம்ம போட்டது கரெக்டு தானடா? எஸ் மேம். எங்கேயாவது கால்குலேஷனில் கீழே தப்பு பண்ணியிருக்கேனாடா கண்ணே? ரெண்டும் பேரலல் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்தது இதுக்கும் இதுவும் சீரியஸ். ஃபார்முலா கீரை சீரியஸ் பேரலலுக்கு ஃபார்முலா கீரை மாற்றிட்டோமோ 6 14. ஓகே, அப்போ ஆன்சரில் தான் கண்ணு மிஸ்டேக்காக இருக்கும். நம்மளது கரெக்டு தான்டா கண்ணு. அடுத்த போகலாமா? எஸ் மேம். சம் நம்பர் 175 பாடுறா கண்ணு. த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் பிக்கும் கியூக்கும் இடையில நிறைய காம்பினேஷன் ஆனது கொடுத்துக்கிறதா சொல்கிறாங்கடா கண்ணே. ஸோ த கெப்பாசிட்டர் ஆஃப் சி எவ்வளோன்னு கேட்குறாங்க கண்ணே. பிக்கும் கியூக்கும் இடையில தொகுப்பை மின்தேக்க நேரானது 30 மைக்ரோஃபேரட்னு கொடுத்துட்டாங்க. ஏனெனில் இங்கே தெரியாத சியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த சம் ஈஸி தானம்மா, போடலாமா? ஒவ்வொன்றோட வேல்யூ வந்து 20 மைக்ரோஃபேரட்ரா கண்ணே. சி பி அண்ட் கியூக்கு இடையில மின் தேக்கியானது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 30 மைக்ரோஃபேரட்னு சொல்லிட்டாங்கடா கண்ணே. சரியா? எனில் சியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. இது 3 எந்த இணைப்பில் இருக்குது? பக்க இணைப்பில் இருக்காடா கண்ணே? பக்க இணைப்பில் இருந்தால் மின் அழுத்தமானது சமம், நமக்கே தெரியும். சரியா? நம்மளுடைய ஃபார்முலா C = Q/V. அவன் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்கான்? சி தான் கொடுத்துருக்கான். சரியா?
மூன்றும் பக்க இணைப்பில் இருந்தால் தொகுபையின் மின்தேக்கு திறனுக்கு ஃபார்முலா என்ன? C1 + C2 + C3. இது மூணையும் ஆட் பண்ணால் எவ்வளோடா கண்ணு வரும்? 20 + 20 + 20 60 மேம். 60. ஓகே 60. இப்போ இதனுடைய டோட்டல் வந்து 60. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே P இருக்கு, இங்கே C. இப்போ மூணையும் சேர்த்து நான் சிங்கிளாக 60 மைக்ரோஃபேரட்னு போட்டேன். இது C டக்குன்னு, இது Q. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இது ரெண்டு எப்படி இருக்கு? பேரலல் கனெக்ஷனில் இருக்கு. சரியாடா? பேரலில் 1/C + 1/60. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா Pக்கும் Qக்கும் இடையில இருக்கக்கூடிய மின்தேக்கியான 1/30க்கு ஈக்குவல். சரியா? இப்போ இதில் இருந்து 1/Cயை கண்டுபிடிச்சிடலாம். 1/30 - 1/60. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 60 வரணும்னா எத்தனால மல்டிபிள் பண்ணணும்? 2 - 1. தேர்ஃபோர் 1/60. அப்போ சியிலோட வேல்யூ எவ்வளோனா 60 மைக்ரோஃபேரட்னு அர்த்தம். மேலேயும் கீழே மேலேயும் மேலே ஒன்றுனா கீழே கூடிய ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம்டா கண்ணு. அப்போ சியோட வேல்யூ 60. கண்ணு சம் புரியுதாடா? புரிஞ்சுது மேம். ஓகேடா கண்ணு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. கண்ணாடி சம் போடுறான். முக்கோணம் போட்டாச்சு. இந்த சம் போடுறா கண்ணு. Consider the charge circuit given in the circuit. The charge in எதில் இருக்குன்னா மைக்ரோ கூலும் on the capacitor having the capacity 5 microfarad. அதாவது இந்த இடத்துல 5 மைக்ரோஃபேரட் இருக்குல்லடா கண்ணே. இந்த 5 மைக்ரோஃபேரட்ல நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மின்னூட்டமானது சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கடா கண்ணே. கன்சிடர் த சர்க்கியூட் கிவன் இன் தன் ஃபிகர். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் the charge in microcoulomb on the capacitor having the capacity 5 microfarad. 5 microfarad கொண்ட மின்தேக்கியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மின்னூட்டமானது சேமிக்கப்படும், மைக்ரோகூலும்பில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மின்னூட்டமானது சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்கடா கண்ணே. இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 3 மைக்ரோஃபேரட்ரா. இதுலேருந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுதுடா கண்ணு. மேலே 2, இங்கே 5, இது 6 வோல்ட்டு. இது 4 மைக்ரோஃபேரட் ராக்கணும். இது 3 மைக்ரோஃபேரட், இது 2 மைக்ரோஃபேரட், இது 5 மைக்ரோஃபேரட்டு, இங்கே 4 மைக்ரோஃபேரட், 6 வோல்ட்டு. கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 மைக்ரோஃபேரட் மின்தேக்கியில் சேமிக்கப்படும் மின்னூட்டம். சேமிக்கப்படக்கூடிய மின்னூட்டம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியாடா கண்ணே? இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பொட்டான்ஷியல், இங்கேருந்து இது வரைக்கும் பொட்டான்ஷியல் எவ்வளோன்னு கண்ணே? 6 வோல்ட். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் எவ்வளோ பொட்டான்ஷியல் தான் இருக்கும்? 6 வோல்ட் தான் இருக்கும். இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே எவ்வளோ தான் இருக்கும்? 6 வோல்ட் தான் இருக்கும். நமக்கே தெரியும். சரியா? ஏன்னா இது மூணும் என்ன கனெக்ஷனில் இருக்குது? பேரலில் இருக்குது, பக்க இணைப்பில் இருக்குது. பக்க இணைப்பில் இருந்தால் மின் அழுத்தமானது சமமாக இருக்கும். சரியா? இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் V1, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறத V2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ V1 + V2 ஆனது எதுக்கு ஈக்குவல்டா கண்ணு? 6 வோல்ட்டுக்கு ஈக்குவல். ஃபஸ்ட்டு ஆனால் இது ரெண்டு பக்க இணைப்பில் இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே வேல்யூவாக வச்சாதான் V2 என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். தென் V2 கண்டுபிடிச்சாதான் Qவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு இது ரெண்டு என்ன இணைப்பில் இருக்குது? பக்க இணைப்பில் இருக்குது.
அப்போ C1 + C2ன்னு எழுதி 5 + 2ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும் 7 மைக்ரோஃபேரட்னு வரும். தேர்ஃபோர் இங்கே 3 இருக்குது, இங்கே 7, கீழே என்ன இருக்குன்னா ஒரு 4 இருக்குது. இங்கே நான் கொடுக்கக்கூடிய பேட்ரி 6 வோல்ட் பேட்டரியானது இருக்குது. இது 7 மைக்ரோஃபேரட் இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ இதில் நான் சேமிக்கப்படக்கூடிய மின் அழுத்தமானது எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 6 வோல்ட் ஆனது கொடுத்துருக்கேன். இப்போ இதனுடைய வேல்யூ V1, இங்கே V2. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது எதுக்கு ஈக்குவல் 6 வோல்ட்டுக்கு ஈக்குவல். V1 + V2 = 6. சரியாடா? Vக்கு என்ன ஃபார்முலா? V = Q/C. Vக்கு ஃபார்முலா Q/C. அப்போ இங்கே இது ரெண்டு என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பில் மின்னூட்டத்தினுடைய மதிப்பு என்னதான் கண்ணு? சமம். அப்போ நான் Qனே போட்டுக்கலாம். C1ஓட வேல்யூ 3, Q, C2ஓட வேல்யூ 7 = 6. Therefore 7Q + 3Q divided by 7 3s are 21 = 6. அப்போ 10Q = 6 × 21. ஓகேவாடா? அடுத்தது Q = 6 × 21 divided by 10. இதை சிம்பிளிஃபை பண்ணாடா கண்ணு? ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கலாமா? அப்போ 2.1 × 6 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 6 6, 12.6ன்னு கிடைக்கும். அப்போ சார்ஜ் எவ்வளோனா 12.6 கூலும். 12.6 கூலும் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னா, இப்போ இது ரெண்டுலேயும் சேமிக்கப்படக்கூடிய ஆற்றல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. 12.6ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவாடா கண்ணே? அப்போ இதில் நான் 12.6னா இதுலேயும் 12.6. இது ரெண்டும் சேர்ந்து 12.6. அப்படின்னா இண்டிவிஜுவல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். Q1 + Q2 இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோடா கண்ணு? 12.6. Qக்கு ஃபார்முலா CB. அப்போ C1 V இந்த இடத்துல இங்கேருந்து இது வரைக்கும் V2ன்னு வச்சுக்கணுமா? V2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா கண்ணு. V2ஓட வேல்யூ வந்து Q/7. V2ஓட வேல்யூ Q/7. V1ஓட வேல்யூ Q/C1. அப்போ 12.6 divided by C1. C1னா எவ்வளவு? 3. 3 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4.2ன்னு கிடைக்கும் டாக்கண்ணே. அதே V2ஓட வேல்யூ Q/C2 டாக்கண்ணே. அப்போ 12/6. C2ஓட வேல்யூ என்னன்னு வச்சுக்கிறோம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி 7 எடுத்துக்கிட்டோம். 7ன்னு போட்டு பார்த்தா 1 7s are 7, மீதி 5, 56, 8 7s are 56. ஓகேவா? இப்போ பாரு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாடுறாக்கண்ணே 6 வோல்ட்டுக்கு வரும். 4.2 வோல்ட்டும் 1.8 வோல்ட்டும் ஆட் பண்ணால் 6 வோல்ட்டுன்னு கிடைக்குதா? இப்போ Q1 Q2 ரெண்டு சேர்ந்தது 12.6. எனக்கு இந்த ரெண்டும் சேர்ந்தது 12.6. இந்த இதில் மட்டும் எனக்கு எவ்வளவும் தெரியணும். Q2ல மட்டும் எனக்கு எவ்வளவும் தெரியணும். சரியா? அப்போ Q2 = C2 × V. C2ஓட வேல்யூ எவ்வளவு? 5 இன்ட்டு அந்த இடத்துல V என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? V2ன்னு வச்சுக்கிட்டோம். V2ல என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 1.8. அப்போ 1.8 சிம்பிளிஃபை பண்ணால் 18 90 டாக்கண்ணே. அப்போ 9 கூலும். 9 கூலும். நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு செக் பண்ண மறுபடியும் Q1ஐயும் கண்டுபிடிச்சு பாடுறாக்கண்ணே. Q1 = C1V. C1ஓட வேல்யூ என்ன? 3. C2 இந்த இடத்துல V1. V1க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 4.2. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 6 4.2. அப்போ 12.6 கரெக்டு. ஏன் மிஸ் இங்கே 12.6 கிடைக்குதே அப்படின்னா கண்ணு இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புடா. Q1 ஆனது சீரியஸ்டா கண்ணு. இங்கே Q1 வந்து எதை எடுத்துருக்கணும்னா சரி இதுதான் Q1. நான் எழுதின ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. Q1 + Q2 இது ரெண்டையும் சேர்த்துனா 12.6க்கு ஈக்குவலாக இருக்கணும். Q1ஓட வேல்யூ C1 வந்து என்னவா இங்கே கொடுத்துருக்காங்கன்னா 2டா கண்ணு. 3 இல்லை 2. சரியா? அப்போ இங்கே 2 போட்டு பாரு. 2 × 4.8னா 8.4ன்னு வரும்.
இங்கேயும் அதனுடைய மதிப்பு v2 தானே, இருடா. q1 equal to c1 into v2, therefore 2 into 1.8, ஓ 3.6. இப்போ 9 + 3.6 ஆட் பண்ணால் 12.6 கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ நம்ம போட்டது கரெக்டு. அப்போ 5 மைக்ரோஃபாரட் கொண்ட மின்தேக்கியில் தேக்கப்படும் மின்னூட்டமானது, தேக்கப்படும்னாலும் சேமிக்கப்படும்னாலும் ஒன்று தான் கணும், சேமிக்கப்படக்கூடிய மின்னூட்டமானது 9 கூலும், 9 மைக்ரோ கூலும். அவங்க கொஷின் மைக்ரோ கூலும் தான் கணக்கிட்டுருக்குறாங்க. ஸோ 9 மைக்ரோ கூலும். கணு சம் புரியுதாடா? எஸ் மேம். ஓகே கணே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு மின் அழுத்தமானது சமம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து v1 + v2 ரெண்டு சேர்ந்து 6 வோல்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்டா கண்ணே. v1 எவ்வளோன்னு தெரியணும், v2 எவ்வளோன்னு தெரியணும். இந்த v2 வச்சு தான் q2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டும் இப்படி சீரியஸாக இருந்ததுன்னா எனக்கு மின்னூட்டமானது சமம்னு அர்த்தம். சரியா? இது ரெண்டு பேரலாக இருக்கிறனால மின்னூட்டமானது சமமாக இருக்காது. சரியா? அப்போ ஒன்று q1 வச்சுக்கிறேன், இன்னொன்று q2ன்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 3யும் 7ன்னு வச்சு வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு போடுறேன். ஓகேவா? டோட்டல் q என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அதில் இருந்து q1 q2ன்னு தனியாக எடுத்து 5 மைக்ரோஃபாரட்டில் எவ்வளோ வருது, 2 மைக்ரோஃபாரட்டில் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சு எழுதுகிறேன். 5 மைக்ரோஃபாரட்டுக்கு 9 கூலும் ஆஃப் மின்னூட்டம் சேமிக்கப்படுது. 2 மைக்ரோஃபாரட்டுக்கு 3.6 மின்னூட்டமானது சேமிக்கப்படுது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 12.6 மின்னூட்டமானது சேமிக்கப்படுதுன்னு தெரிய வருது. இது நம்மளுடைய வெரிஃபிகேஷன் தான் கண்ணு. ஆன்சர் வந்து இதோடய முடிஞ்சிருச்சு. கண்ணு சம் புரியுதாடா? எஸ் மேம். ஓகேடா கண்ணு. ஸோ மின் தேக்கிங்கிற டாபிக் ஈஸியாக இருக்காடா கண்ணே? எஸ் மேம். ஓகே கண்ணே. ஸோ இதோடைய கண்டினியூட்டி அகைன் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ பார்த்துடலாம்டா கண்ணே. ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நடத்தின வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு உங்களுக்கு கையில் ஏதாவது நோட்ஸ் இருந்தாலோ அதில் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலோ சம்ஸ் ஏதாவது இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட்டாக இருக்கக்கூடிய சம்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். சரியாம்மா? ஓகே மேம். ஓகேடா கண்ணே. தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அன்பின் பிதாவே, தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்போ அந்த 2 மணி நேரம் கிளாஸ் ராஜா எங்களுக்கு அற்புதமாக எந்த நெட்ஒர்க் இஷ்யூலும் இல்லாமல் ராஜா வழி நடத்த இந்த இதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா வந்திருக்க டீச்சரை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க ஃபேமிலிஸ் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ராஜா. அப்பா நாங்கள் கற்றுக்கொண்டதே ராஜா எங்கள் மனதில் பதியவும், நாங்கள் அடுத்த ரீடிங் பண்ணவும் ராஜா நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருந்து ராஜா எங்களை வழி நடத்த போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் இப்போ எல்லாரும் கடந்து செல்ல இருக்கிறோம்ப்பா. அப்பா நாங்கள் அடுத்த கிளாஸ் வரும் வரை ராஜா உங்களோட கரம் எங்களோட இருப்பதாக ராஜா. மேலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ள வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர்.